வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் 2025 வரப்போகுது. ஸோ எண்கணித அடிப்படையில் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக நான் வந்து இதை நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். எல்லா வருஷமும் கொடுக்குறது தான். 2025 அப்படின்னா 2025 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 வரும். ஸோ 9 அந்த கூட்டு எண் வந்து 9 அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய பிறந்த தேதி, அதாவது உங்களுடைய பிறவி எண், விதி எண். விதி எண் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் தான் விதி எண். ஸோ இதன் அடிப்படையில் வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நிறைய டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இதன் அடிப்படையில் இந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக நியூமராலஜி ப்ரிடிக்ஷன் 2025க்கு என்னன்றதை பார்ப்போம். lifehoroscope.in இது ஒரு சேனல் மட்டும் தான் நம்மளோடது. ஸோ www.lifehoroscope.in இதில் ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். லேர்ன் ஆஸ்ட்ராலஜி லேர்ன் பண்ண விரும்புகிறவங்க, அதை பற்றின ஒரு அடிப்படை நாலேஜை கெயின் பண்ண நினைக்கிறவங்க வீடியோஸ் பாருங்கள். அண்ட் வீடியோ லைக் பண்ணுறீங்க, பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. 2025 எண்கணித அடிப்படையில் நியூமராலஜி வைஸ் அதாவது பர்த் நம்பர் ஆர் லைஃப் நம்பர் 1, 10, 19, 28 இந்த 4 எண்களில் நீங்கள் 31 தேதிகளில் ஸோ 1, 10, 19, 28 எதில் பிறந்திருந்தாலும் அல்லது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கூட் பண்ணி அதாவது ஆட் பண்ணிங்கன்னா அதில் வந்து 1 வந்தாலும் இது வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். பொதுவாகவே இந்த மாதிரி எண்களில் பிறக்கிறவங்களுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒரு அவுட்லைன் பார்க்கலாம். நிறைய முறை சொல்லியிருக்கேன், மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ முதல்ல வந்து 1னா சூரியன். ஸோ 1னா ஒரு முதன்மை, எதுலையுமே ஃபஸ்ட்டாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறதுல 1 பான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தீவிரமான எண்ணம் உண்டு. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோபம் வரும், அது அந்த நம்பருக்கு உண்டான வேகம். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த துறையை சார்ந்திருந்தாலும் அதில் பெஸ்ட்டாக வர்றதுக்கு என்ன எஃபர்ட் போடணுமோ அது சின்சியராக, அது ரொம்ப டெடிக்கேஷனோட பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் நம்பர் 1. அதே மாதிரி ஒரு 100 பேர், 1000 பேர், லட்சம், கோடி பேர், எவ்வளோ பேர் இருந்தாலுமே 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் எப்படியாவது மேலே வரணுன்ற ஒரு குறிக்கோளோட கொள்கையோடு இருக்கக்கூடிய தான் 1. மேக்ஸிமம் ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய குணங்கள் உண்டு. மேக்ஸிமம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் மேக்ஸிமம் நேர்மையாக இருப்பாங்க. இது காம்பினேஷனை பொறுத்து இருக்கு இல்லையா. அதே மாதிரி 1ல் வந்து பொதுவாக ஒரு மாதிரி ஒரு அவங்களுடைய பிஹேவியர், ஆட்டிடியூட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங் மென்டாலிட்டி, வெரி பவர்ஃபுல் அண்ட் டாமினன்ட் ஸ்ட்ராங் மென்டாலிட்டி, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதில்ல. ஓகே, ஓரளவுக்கு ஒரு ஒரு சிம்பிளாக அதை டிஃபைன் பண்ணால் என்ன பண்ணலாம், ஒன்னுடைய ஆதிக்கம் கொண்ட நபர்களை சிம்பிளாக ஒரு டிஃபைன் பண்ணால் என்ன பண்ணலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நபர்களை எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங் பீப்புள், வெரி ஸ்ட்ராங் மைண்ட் வைஸ், அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய கேரக்டர் ஸ்ட்ராங். பட்டு அவங்களும் ஒரு சில இடத்துல வந்து இலகின மனம் கொண்டவர்கள் தான். அது ரொம்ப க்ளோஸாக பழகினா மட்டும் தான் புரியும். இது 1னுடைய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். சரி, 2025 வருது. 1ஆம் எண்ணில் பிறக்கிறவங்களுக்கோ அல்லது 1ஆம் எண் விதியன்னா கொண்டவங்களுக்கு மேட்ச் ஆகுமா, ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குமா, சப்போர்ட் பண்ணுமா, 2025 சப்போர்ட் பண்ணும். பொதுவாகவே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா 9 அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு அத்தியாயம் மாதிரி, ஒரு நியூ சாப்டரை வந்து பிகின் பண்ணுறது தான் 9, எண்ட் ஆஃப் சாப்டர்னு சொல்லலாம். ஸோ 0லேருந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுதுன்னா 9 வரும்போது அது ஒரு முடிவுரை, மறுபடியும் மீண்டும் ஒரு துவக்கம் வந்து மறுபடியும் அகைன் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதான் வந்து ஒரு கால்குலேஷன் எண்கணித அடிப்படையில். இன்னொன்று, நீங்கள் 9 வந்து ப்ளஸ் எனி நம்பர் ஆட் பண்ணாலும் அந்த நம்பர் தான் வேல்யூவாக வருமே தவிர 9 வராது. 9 வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலை ப்ளே பண்ணும். ஸோ எல்லாத்துக்குமே 9 வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறையும் வித்தியாசமான ஒரு எனர்ஜியும் கொண்டது. அண்ட் அது வந்து ஒரு ஒரு விஷயத்தை முடித்து வேறு ஒரு விஷயத்தை துவங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆண்டாகவும் அமையும். ஸோ 2025 1ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே 9 வந்து ஒரு எனிமி நம்பர் இல்லை. எனிமி நம்பர்னால் என்னென்னா, இந்த எண் வந்து நமக்கு ஒத்து போகாது, இந்த நம்பர் வந்து நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு ஒரு நம்பர் இல்லை. வெரி ஃப்ரெண்ட்லியானு பார்க்கணும். வெரி ஃப்ரெண்ட்லி கிடையாது, பட் அட் த சேம் டைம் அது மியூச்சுவலாக ஒத்து போகும். அது ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க, பட் மியூச்சுவலாக நிறைய விஷயத்தில் ஒத்து போகும். சப்போர்ட் பண்ணும், சப்போர்ட்டிங் நம்பராக எடுத்துக்கலாம். 1க்கு வந்து 9 வந்து ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் ஓவர் எனர்ஜி கொடுக்கும், சம்டைம்ஸ் அந்த எனர்ஜி லெவல் வந்து மாடரேட்டாகவும் மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் தான் 9. ஸோ 2025 நம்பர் 1 இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கரியர் டாமினேட் பண்ணுற அளவுக்கு அந்த க்ரோத்தை வந்து மேக்ஸிமம் கொண்டு போகும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் கொடுக்கும். ஸோ உங்கள் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பவர்,
உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு பவர், ஒரு பொசிஷன், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் மேக்ஸிமமாக வளர போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒரு குட் எனர்ஜி லெவலை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். பரவாயில்ல, நமக்கு ரொம்ப நல்ல மைண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ஒரு 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 கான்ஃபிடென்ஸ் வருது, நம்மளால் ஏதோ ஒன்று பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பரோட இன்ஃப்ளூயன்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது வந்து உங்கள் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில். மணி வைஸ் பரவாயில்ல. நிறைய பேருக்கு வந்து 2025 இந்த நம்பர் 1 இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட்டோட வெல்த் அண்ட் மணி ப்ளஸ் ஏதாவது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, ப்ராஸ்பரிட்டி இதெல்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்குனால ஒரு பாசிட்டிவாக தான் தெரியுது. ஸோ அது ஒரு ஒரு குட் சான்ஸ். அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம பார்க்குறது ஒரு ஃபேமிலி. பொதுவாகவே 1 வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் மென்டாலிட்டி அப்படி இல்லையா? ஸோ எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப இறங்கி போகிற குணமோ, இல்லை ரொம்ப வளைந்து நெளிந்து போகிற குணமோ கொஞ்சம் குறைவு. எல்லாருக்கும் இருக்காது, அது காம்பினேஷன் இருக்கும். ஏன்னா பர்த் நம்பர் ஒன்று இருக்குது, லைஃப் நம்பர் ஒன்று இருக்குது. நிறைய பேர் இதை எதை பார்க்கணும்னு கேட்பீங்க, ரெண்டுமே நீங்கள் கம்பைன் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு ஒரு குணங்கள்லாம் இருக்கிறதுனால பொதுவாக 2025 செவ்வாயுடைய அந்த 2025 அந்த குடும்பத்து மேலே உள்ள ஒரு பாசம், அன்பு, ஈர்ப்பு, ஒரு மரியாதை, காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை, அல்லது அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், இதெல்லாம் நல்லபடியாக நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவாக தான் தெரியுது. அது ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயந்தான். ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கிறீங்க, அந்த ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிறீங்க, அந்த ஃபேமிலியால் நிறைய நல்ல தருணங்கள் அமையுதுன்னா அது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய தருணமாக மாறும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ஹெல்த், ஆரோக்கியம் எப்படி இருக்கும். பொதுவாகவே 1 வந்து ஆல்வேஸ் தே ஆர் வெரி எனர்ஜெட்டிக், ஒரு மாதிரி ஒரு அக்ரெசிவாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இப்போ 2025 வந்து நல்ல உடல் ஆரோக்கியம், உங்கள் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும், உங்கள் உடம்புல உள்ள சின்ன சின்ன குறைகள், நோய்கள், வருத்தங்கள் அதெல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சரியான ஆண்டாக உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணுது. ஏதாவது மைனஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏதாவது அதில் ஏதாவது கொஞ்சம் கவனமாக இருக்கலாமா, என்ன பண்ணலாம். பொதுவாக 1 வந்து சம்டைம்ஸ் சம் பீப்புள் இன் சம் சிச்சுவேஷன் ஷார்ட் டெம்பர். அதனால் வந்து சில நண்பர்களையோ, சில நல்ல நெருக்கமான உறவுகளையோ சில காலங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை வருது. 9 வந்து எப்போவுமே ஒரு ஒரு எனர்ஜியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் தண்ணியை வந்து சூடு பண்ணுறீங்கன்னு சொன்னோம்னா, நல்லா ஹை டெம்பரேச்சரில் அதை வந்து பாயில் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி 9 வந்து ஒரு விஷயம் சாதாரணமாக இருக்குன்னா அதை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகும். ஸோ 1 வந்து டீஃபால்ட்டாகவே வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் பீப்புள். ஸோ கொஞ்சம் காமாக, ரிலாக்ஸாக ஒவ்வொரு முடிவையும் எடுத்தால், குறிப்பாக உங்கள் உறவுகள், உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள், அவர்களிடத்தில் கொஞ்சம் அமைதியாக, பொறுமையாக, காமாக, ரிலாக்ஸாக சில முடிவுகள் எடுத்தால், ரொம்ப அன்போடு பண்போடு கலந்து பேசினால், எந்த விதமான கோபதாபத்துக்கும் நீங்கள் இடம் தராமல் இருந்தால், ஒரு நிம்மதியான மகிழ்ச்சிகரமான ஆண்டாக 2025 உங்களுக்கு அமையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு நம்பர் 1க்கே 2025 ஒரு குட் ரிசல்ட்ஸை கொடுக்க போகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்பர் 2 2025 9ஆம் எண்ணுடைய கூட்டு எண், 2ஆம் எண்ணில் பிறக்கிறவங்க, 2னா 2 மட்டும் இல்லை, நம்பர் 2 டைரக்ட் நம்பர் 2 ஆர் 11, 2 ஒன்கள் சேர்ந்த 2ஆம் எண். ஏன்னா 1 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 2. அகைன் 20, 2 + 0 அதுவும் 2. 29, 29th ஆஃப் எனி மந்த், 2 + 9 அகைன் 2. இது வந்து உங்களுடைய பர்த் டேட். உங்களுடைய லைஃப் நம்பர் அப்படின்னு ஒன்று நம்ம சொல்கிறோம். லைஃப் நம்பர் அப்படின்னா என்னென்னா, உங்கள் டேட், மந்த், இயர் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா லைஃப் நம்பர். அது என்ன டோட்டல் வருதுன்னு பாருங்கள். சில பேருக்கு திடீர்னு 38 வரும், அப்போ அது நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து 47 வரும். ஸோ 4 + 7 அகைன் 11, 11னா 1 + 1 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2ஆம் எண் அப்படிங்கிறது பொதுவாக அவங்களுடைய அந்த கேரக்டர், அவங்களுடைய பிஹேவியர், அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட எய்ம் எப்படி இருப்பாங்க. பொதுவாக 2ஆம் எண் வந்து எப்படி இருக்காங்க, ஒரு ஜாலியாக வாழணும் அப்படின்னா 2ஆம் எண் வந்து உண்மையிலே நான் வந்து பாராட்டுறேன். ஹாப்பியாக வாழ்கிறேன். அதிகம் பேர் ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணுறதில்ல. ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணதில் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, பர்த் நம்பர், லைஃப் நம்பர் காம்பினேஷனுக்கு அப்புறம் அவங்க நேம் நம்பர்லாம் ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் பேசிக்காக 2 உடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்காது, இருக்குது, அதிகமாக இருக்குது. அந்த 2ஆம் எண் வந்து அவங்களை டாமினேட் பண்ணுது அப்படின்னா பீப்புள் ஆர் வெரி இந்த ஹாப்பி மூடு, ஒரு நல்ல ஒரு ஒரு அந்த லவ் பாண்டிங், ஒரு காம் அண்ட் ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்டு, எப்போவுமே அந்த ஃபேமிலி மேலே வந்து அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஒரு நெருக்கமாக ஒரு அன்போடு பழகிற ஒரு குணம் உண்டு.
இது 2க்கு. ஸோ இதை சார்ந்தே அவங்களுடைய பிஹேவியர்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 1னா சூரியன் சொன்னேன். சூரியன்னா லைட் எனர்ஜி. இப்போ சந்திரன்னா காம்னஸ். இன்னொன்று சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அமைதி. இரவு நேரத்தில் வரக்கூடிய சந்திரன் நமக்கு உறக்கம், ஒரு மன நிம்மதி, மனசாந்தி, ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இதெல்லாம் கொடுக்குற மாதிரி தான் அந்த 2ஆம் எண்ணுடைய டாமினேஷன் இருக்கவங்களும் அப்படி கேரக்டராக மாறுறாங்க. பட் என்னென்னா அதே சந்திரன் சில சமயத்தில் அக்ரெசிவாக ஓவராக வந்து பொங்கி எழுற மாதிரி. இப்போ லைக் அ வாட்டர்னு வச்சுங்க. லைக் அ வாட்டர் நீர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் இருந்தீங்கன்னா அந்த பாத்திரத்துடைய ஷேப் அண்ட் அதே கலரில் தான் அந்த நீர் இருக்கும். அது நீர் வந்து ஒருவேளை நதியாக அது ஓடும்பொழுது அந்த நதியோட வேகத்துக்கு அந்த நீர் ஓடும். அந்த நீர் கடலில் இருக்கும்போது அது அலையாக மாறும். அப்படியே நீருக்கு வந்து ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் ஆர் இல்லை ஒரு சைஸ் இல்லைன்னா ஒரு கலர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது இடம் சூழ்நிலைக்கேற்றவே தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும். புயலும் அடிக்கும், மழையும் பெய்யும், மழை பெய்யாமையும் இருக்கும். ஸோ அதுதான் நீர். அந்த மாதிரி 2க்கு இந்த மாதிரி பலதரப்பட்ட குணங்கள் உண்டு. அதே மாதிரி இவங்களும் வந்து ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக தெரிவாங்க பார்க்குறதுக்கு. ஒரு நாள் ஏன் இவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தியே, மறுநாள் ஏன் ரொம்ப சேடாக இருக்க, மறுநாள் ஏன் ரொம்ப ஹாப்பியாக இருக்க, ஒரு நாள் பார்த்தா ரொம்ப கோவமாக இருக்குது அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படி தான் அந்த 2. இப்போது அந்த 2ஆம் எண்ணில் பிறக்கிறவங்களுடைய இன்னொரு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, பரவாயில்ல விடுன்னு சொல்கிறதே ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். எதுவாக இருந்தாலும் ஏன் அது நடக்கலை, ஏன் இது நடக்கலை, ஏன் இது முடிச்சு ஆகலை, ஏன் இது நடந்தே தீரணும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் இந்த 2 பாண்ட் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல விடு, இது ஒரு நல்லதுக்கு தான், இல்லை பார்த்துக்கலாம், இட்ஸ் ஓகே அப்படின்னு கொஞ்சம் ஜென்டிலாக ஈஸியாக சிம்பிளாக எடுத்துக்கிற ஒரு குணம் அதில் உண்டு. பட் அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப தீவிரமாக பிடிச்சதுன்னா அது விட மாட்டாங்கன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். அதே மாதிரி 2 வந்து எப்போவுமே அவங்களுக்கு வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி மேலே உள்ள அன்பு, பாசம், நெருக்கம். அவங்க எப்பவுமே யாரோட அட்டாச்சாகவே இருப்பாங்க. ஒரு ஒரு அது டிபெண்டன்ட்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப க்ளோஸ் அண்ட் அட்டாச்சுன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அண்ணா தம்பி, நண்பர்கள், கணவன் மனைவி, யார் கூடயாவது ரொம்ப க்ளோஸாகவே நெருங்குவாங்க. அது அந்த 2க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு உயிரை வந்து நேசிக்கிற அந்த குணம், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். பொதுவாக அவங்க ஒர்க் லைஃப்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப ரிலாக்ஸாக, கூலாக பிளான் பண்ணி கொஞ்சம் லேசியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் லெத்தாஜிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஆனால் பிரெய்னி, வெரி ஷார்ப் பிரெய்னி. ஆனால் அது என்னென்னா பொறுமையாக கையாளுவாங்க. இப்போ ஒருத்தர் பதட்டமாக கையாளுறாங்கன்னா இவங்களுக்கு அந்த பொறுமையாக கையாளக்கூடிய குணம் உண்டு. ஆக்சுவலாக பதட்டத்தை விட பொறுமை பெட்டர். ஏன்னா அது நம்ம பதட்டத்தில் நம்ம வில் ஸ்டம்பிள் அண்ட் அது மிஸ் பண்ணுவோம். தவறி எகிரி குதித்து ஒரு வழி பண்ணுவோம். பட்டு பொறுமையாக கையாளும் போது அது நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை டெஃபினட்டாக கொடுக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் பிஹேவியர் ஆட்டிடியூட்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பொலைட், ஹம்பிள், சிம்பிள் இதெல்லாம் இருக்குது. இப்போ இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இயற்கையாகவே பார்த்திங்கன்னா என்ன கேட்டால் இந்த உலகத்தில் சாதித்தவர்கள், பணக்காரர்கள், பதவி அதிகாரத்தில் உள்ளவர்கள் அல்லது பெரும் புகழ் உடையவர்கள், இவங்க எல்லாரை விட மன நிம்மதியாக வாழ்கிறவங்க ஒரு பெரிய குடுப்பனசாலியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா மன நிம்மதியாக வாழ்கிற குடுப்பனை மாதிரி இந்த உலகத்தில் எந்த குடுப்பனையும் கிடையாது. நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால், நான் நல்லா இருக்கேன், நான் வசதியாக இருக்கேன், நான் ரொம்ப புகழோடு வாழ்கிறேன், நான் பெரிய பதவியில் இருக்கேன், நான் அதிகாரத்தில் இருக்கேன், நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கேன், இதெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக நான் நிம்மதியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் ஆனந்தமாக இருக்கேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அது கடவுள் கொடுக்கணும். அப்போ 2ஆம் எண்ணுடைய குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் குறிக்கோள். ஸோ இந்த குறிக்கோளோட 2025 அடி எடுத்து வைக்கும்போது பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுது, நமக்கு என்ன தெரியுதுன்னா 9 வந்து எப்பவுமே 2ஓட நல்லா மேட்ச் ஆகுமா? நம்பர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட எனிமி நம்பர்னே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 9 அப்படின்னா அது ஒரு எனர்ஜெட்டிக், வேக, ஆற்றல். 2 வந்து அதோட அது கால்குலேஷனில் உட்காராது. மீன்ஸ் அதோட இது வந்து சிங்க் ஆகாது, நான் சிங்க்னு வச்சுங்களேன். சரி, ஒரு நான் சிங்க்குடைய நம்பருடைய வருஷமாக 2025 வருது. அப்படி வரும்பொழுது 2ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குமா, சேலஞ்சிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் லைக் தட். உங்களுக்கு தான் நான் டிஃபால்ட்டாகவே சொல்லிட்டேன் இல்லையா, ரொம்ப காம் மைண்ட், ரிலாக்ஸ்ட் மூடு. அதனால் வந்து எதையுமே ஹேண்டில் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் கரியர், ஒர்க், ஜாப், உங்கள் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது அதே அந்த ஒரு ரிலாக்ஸ்ட் மூடோடு கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா, எதுலேயுமே ஒன்று சரியாக நடக்கலை, ஒன்று சரியாக போகலை, ஒன்று ட்ரை பண்ணோம், கொஞ்சம் அப்படி இப்படி போதே அப்படின்னு நீங்கள் டென்ஷன் ஆகாமல் அழகாக போயிட்டீங்கன்னா, இந்த 9 நம்பர் வந்து உங்களை பெருசாக சும்மா ஒரு சின்ன டெஸ்டிங் டைம் மாதிரி, ஒரு சின்ன சோதனை மாதிரி பண்ணி விட்டுடும். ஆஸ் இட் இஸ் உங்கள் அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓவராக எங்கேயாவது கொஞ்சம்
உங்கள் டெம்பரை லூஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த 9 நம்பர் வந்து அப்படியே உங்களை சீரியஸாக ஏதாவது பண்ண வைக்கும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஒர்க் லைஃப் அப்படி தான் கொண்டு போக போகுது. மைனர், அதாவது ஸ்மால் இரிட்டேஷன்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சுங்களேன். அப்புறம் ஃபேமிலி, டிஃபால்ட்டாக ஃபேமிலி லைஃப்க்கு உகந்த ஒரு எண் 2. குடும்பம், குடும்ப பாசம், நட்பு, அன்பு. சப்ஜெக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது காம்பினேஷன் பார்க்கணும் நீங்கள். பேஸ் பண்ணி பார்க்கும்போது பொதுவாக 2025 அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன கார சார சண்டே சச்சரவுலாம் அப்படி வரும். அப்புறம் சமாதானமும் ஆகும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைஃபாகவும் இருக்கும். ஸோ அதனால் அதை என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹெல்த்து, பொதுவாக 2 வந்து எப்போவுமே பீப்புள் ஆர் லிட்டில் லேசி. ரொம்ப சோம்பேறி சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டோ, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவங்கள சுற்றி நடக்கணும். அப்போ தான் அவங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லைனா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக, டவுனாக, டல்லாக, லேசியாக தூங்கிட்டே இருக்கிறதுலாம் நிறைய பழக்கம் உண்டு. அதனால் இப்போ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 2025 பிடிக்குதோ பிடிக்கலையோ வேக வேகமாக ஓட வேண்டியிருக்கும். வேக வேகமாக நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்களே ஏதோ செல்ஃபாக இனிமேல் இப்படி இருக்க முடியாது, ஸோ நம்ம வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் போகலாம், ஃபிட்னஸ் இதுக்கு போகலாம், அது பண்ணலாம், யோகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாறக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க, அல்லது அந்த சூழ்நிலை வரும். நல்ல விஷயந்தான், அது உங்களுக்கு ரொம்ப நல்லது தானே செய்ய போகுது. அதனால் அதை பாசிட்டிவாக எடுத்துங்க. ஓவரால் 2025 நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடந்துடும் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ரொம்ப காமாக ரிலாக்ஸாக எதுக்கும் ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் ப்ரீ பிளான் அண்ட் திங்ஸ், ஆர்கனைஸ் திங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணிங்கன்னா பக்காவாக அந்த வருஷத்தை நீங்கள் கடந்து வர முடியுன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். நம்பர் 3. ஸோ 2025 டோட்டல் நம்பர் 2025 9, 2 + 0 + 2 + 5 = 9. இப்போ 3 அப்படிங்கன்னா எப்போவுமே முன்னேற்றத்தை பற்றின ஒரு சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் நம்பர் 3. வெறும் 3 கிடையாது, 3 அது டைரக்ட் நம்பர். அதுக்கடுத்தது 12, 1 + 2, அந்த 12 வந்து மறுபடியும் 3. அதுக்கடுத்து 21, அகைன் 2 + 1, 21. நம்பரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். 21 அப்படிங்கிறது ஒரு சூப்பர் நம்பர். 21 அந்த நேம் நம்பர் கூட 21ல் வரவங்களாம் பெரிய லெவலில் ஹிட் ஆவாங்க. அதே மாதிரி அடுத்து 30, அதுவும் ரொம்ப நல்ல நம்பர். இப்போது இந்த 3 அப்படிங்கிறதே வந்து பொதுவாக பீப்புள் ஆர் வெரி கிளியர் இன் தேர் மைண்ட். தெளிவாக வாழ்க்கையில் நம்ம இதை தான் செய்ய போகிறோம், இப்படி தான் செய்ய போகிறோம், இப்படி தான் பிளான் பண்ண போகிறோம், அது இப்படி தான் நடந்துக்க போகிறோம், அது இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அது மிஸ்ஸே ஆகக்கூடாது. அப்படி ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு மாதிரி ஒரு டைவர்ட் ஆகுது, அது டீவியேஷன் விடக்கூடாது. அகெயின் வி ஹவ் டு ட்ரை. அடையும் வரை அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நீங்கள் அடையும் வரை போராடக்கூடிய ஒரு நம்பர் தான் நம்பர் 3. 3க்கு வந்து நிறைய விசேஷ சக்திகள் இயற்கையாக உண்டு. அவங்களுக்கு வந்து கடவுளுடைய அருள் வந்து டிஃபால்ட்டாக உண்டு. அது ஒரு பெரிய ப்ளஸ் அது. அண்ட் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உண்டு. ஒரு மனசில் வந்து அந்த இன்னர் மைண்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இப்போ ஒரு விஷயம் தொடங்குகிறோம் அப்படின்னா, இது நமக்கு நடக்குமா, இது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்புறதை விட, நினைக்கிறது எல்லோரும் நினைப்போம். எல்லோரும் நினைக்கிறது சகஜம். நமக்கு வந்து நம்ம எட்ட முடியாத ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது இதெல்லாம் நடக்குமான்னு யோசிக்கிறது சகஜம். பட் அது நடக்கும், அது கிடைக்கணும், இல்லை அது நடக்கணும், அதை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உள்ள ஒரு மெசேஜ் நமக்கு சொல்லணும் இல்லையா. அது உள் உணர்வு. நம்மளோட உள் உணர்வு வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக சொல்லும். இது முடியும், இது உனக்கு நடக்கும், இது உனக்கு கிடைக்கும். அந்த உள் உணர்வு சொல்லக்கூடிய எண் தான் வந்து 3. ஸோ இப்படிப்பட்ட எண்களில் பிறக்கிறவங்க அந்த விதியன் அந்த 3 எண் வந்ததுனாலும், இல்லை அவங்களுக்கு அந்த 3 நம்பருடைய டாமினேஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரியான திங்கிங் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து எளிமையாக எதையும் ஏற்றுக்கிறது இல்லை. பட் ஒன்ஸ் வந்து ஒரு விஷயத்த ஒரு ஹோல் ஹார்ட்லி அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கலாம், ஒரு பர்சனல் லைஃபாக இருக்கலாம். பட் அப்படி ஹோல் ஹார்ட்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, அது ரொம்ப முழுமையான ஈடுபாடோட அதை வந்து அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறதும் சரி, அதோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறதும் சரி, ரொம்ப ஈடுபாடோட. பட் என்னென்னா இதில் ஒரு சின்ன மைனஸ்ன்னு சொல்ல மாட்டோம், எல்லாருக்கும் இருக்கிற குணாதிசயங்கள் தானே இது. 3 வந்து எப்போவுமே ட்ரஸ்ட்வர்தி, அதே மாதிரி மற்றவங்கள நம்புறதோ இல்லை ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு செய்கிறதுலையும் முழு ஈடுபாடு எல்லாமே உண்டு. பட் ஒன்ஸ் அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க, இல்லை ஃபெடப் ஆகிட்டாங்க, ஏதோ அவங்கள வந்து ஏமாத்துறாங்கன்னு யாருக்காவது தோணினாலோ, இல்லை யாருக்காவது வந்து இவங்க வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, பீப்புள் ஆர் யூஸிங் அஸ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலோ, இல்லை வந்து இது நமக்கு சரி வராது, இது ஏதோ தப்பான இது அப்படின்னு தெரிஞ்சால் ஐ திங்க் அவங்க பேக் பண்ணிவிடுவாங்க.
ஸோ அதுதான் அந்த 3 உடைய ஒரு குணம் இருக்குது. அந்த இடத்துல அதுக்கு மேலே அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை, அதுக்கப்புறம் அந்த கண்டினியூ பண்ணுறதுல ஐடியா இல்லைன்றதை கிளியர் கட்டாக ஒரு முடிவுக்கு வருவாங்க. இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி பொதுவாக 3 வந்து ஒர்க்கில், லைஃப்பில் சின்சியர் பீப்புள் ஆர் வெரி சின்சியர். டெடிக்கேஷனோட ஒரு விஷயத்த ஒரு தெளிவான எண்ணத்தோட, தெளிவான புத்தியோட, மெயினாக ஒர்க்குக்கு வந்து 3 பாண்ட், 3 இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளவங்கலாம் சூப்பரான ஆளுங்க. ஏன்னா அந்த மாதிரி எந்த துறையை கொடுத்தாலும், எந்த வேலையை கொடுத்தாலும் சின்சியராக அந்த வேலையை முழு கவனத்தோடு செய்யக்கூடிய ஒரு கனக்கச்சிதமானவங்க, பர்ஃபெக்ட் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3ஆம் எண் வந்து அவ்வளோ ஒரு நல்ல விசேஷமான ஒரு நம்பராக நான் பார்த்துருக்கேன். நிறைய பேரை ரொம்ப க்ளோஸாக பழகினாலையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கடமை உணர்வு வந்து எப்பவுமே உண்டு. பெஸ்ட்டாக பார்த்துக்கணும், பெஸ்ட்டாக அவங்கள வந்து நம்ம பாதுகாக்கணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அட்வான்ஸாக திங்க் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உண்டு. பட் என்னமோ இவங்க கொஞ்சம் அன்லக்கின்னு சொல்லலாம். ரிட்டர்ன்ஸ்லாம் யாரும் இவங்க செய்கிற அளவுக்கு பதிலுக்கு யாரும் ரெசிப்ரோகேட் பண்ண மாட்டாங்க. சும்மா ஏதோ அபூர்வம், இவங்க 10 பேருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா 1 ரிட்டர்ன் வந்தால் பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு நம்பர்னு வச்சுங்க. அனுபவ அறிவு அதிகமாக கிடைக்கும், கடவுளுடைய அருள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்களுக்கு வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்தந்த டைமுக்கு அதை அப்பப்போ மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது இது எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு திடீர்னு ஒரு லேசியாக தெரியும், திடீர்னு பார்த்தா ரொம்ப சுறுசுறுப்பு, மறுபடியும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்அப் அந்த ஹெல்த் கான்ஷியஸ்னஸில். ஓவரால் 3 எதுக்கு இவங்க சரியான ஆள் அப்படின்னு என்ன கேட்டால், வேலை, பொருளாதாரம், பிளானிங், எக்ஸிக்யூஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட், டீச்சிங், ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது எல்லாத்துலேயுமே ரொம்ப கெட்டிக்காரங்க, சின்சியரானவங்க. இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஃபேமிலியில் அதே மாதிரி 3ஆம் எண்ணை சேர்ந்தவர்கள் இருந்தால் இந்த குடும்ப பொறுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை இவங்க கையில் கொடுத்துடலாம். அதை பொறுப்பாக ஒரு விஷயத்தை செவ்வன அழகாக செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ 2025 9ஆம் எண்ணுடைய ஆதிக்கம், இந்த 3க்கு 9 எப்படி பொருந்தும்? 3 × 3 9. இந்த 9ல் வந்து 3 உள்ள அடங்கும். தட் மீன்ஸ் 9 வந்து டிஃபால்ட்டாகவே 3க்கு வந்து ஃபேவர் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எப்படின்னா, இந்த வாசலில் வந்து யாராவது நம்ம கதவை திறக்கும் போது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ரெடியாக இருக்கேன், சொல்லுங்கள் என்ன கட்டளை இடுங்க. இந்த அலாவுதீன் அற்புதர்களுக்கு வந்து இந்த பூதம் வந்து நமக்கு உதவி செஞ்சால் எப்படி இருக்கும்? ப்ளீஸ் பாஸ் லெட் மீ நோ, நான் என்ன பண்ணணும், ஆணையிடுங்கள், கட்டளையிடுங்கள், நான் உங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொண்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி வந்து 3ஆம் எண்ணுக்கு 9ஆம் எண் ரொம்ப ஃபேவர் பண்ணோம். ஸோ 2025 9உடைய இன்ஃப்ளூயன்ஸில் வருது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா, ஐ திங்க் அபூர்வ சகோதரர்னு நினைக்கிறேன், அதில் சொல்லும் போது இப்போ தெய்வத்துக்கிட்ட என்ன வேணும் கேளு, தெய்வம் கேட்குற மூடில் இருக்குன்ற மாதிரி, இப்போ 3ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் நான் சொல்கிறது என்னென்னா, கடவுள்கிட்ட நீங்கள் இப்போ என்ன வேணாலும் கேட்கலாம். 2025 எனக்கு இது வேணும், இது நடக்கணும், அது நான் அச்சீவ் பண்ணணும், இது எனக்கு வேணும், அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடவுளுக்கு காது கேட்கும். ஸோ உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய விஷ் நிறைவேறும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கு. ஸோ கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும், எந்த டவுட்டும் இல்லை. க்ரோத்தை நீங்கள் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நினைத்தபடி நினைத்த இடத்துல நீங்கள் அந்த பதவி அதிகார உயர்வுக்கு வழி வகுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேமிலி, டிஃபால்ட்டாக ஃபேமிலியில் எப்போவுமே ரொம்ப சின்சியராக உங்களுடைய ஒரு முழு பொறுப்போடு நடந்து கொள்ளக்கூடிய நீங்கள் குடும்பத்தில் வந்து பாராட்டு மழையில் நனையக்கூடிய வாய்ப்புகளை அடைவீங்க. குடும்ப தேவைகளையும் முழுதாக மனமாற பூர்த்தி செய்வீங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் ஃபிட் அண்ட் ஃபைனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு 2025 உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பரிசை கொடுக்குற ஒரு ஆண்டு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது. வெரி வெரி பாசிட்டிவான ஒரு மெசேஜோடு நீங்கள் ஹாப்பியாக 2025 ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட் லக். 4 பார்ன். ஸோ 4 நாளும் தெரிந்தவர்கள் நல்லவர்கள். அதாவது இந்த 4 வந்து ஒரு ரிசர்ச் பண்ண வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் நிறைய மாதிரி மாறி இருக்காங்க. எப்படின்னா, இப்போ டைரக்ட் 4 இருக்குது, அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. 22 அதே மாதிரி வந்து 13 நிறைய பேருக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். ஏன்னா 2025 டோட்டல் வந்து 9ல் 2025 ஆட் பண்ணிங்கன்னா 9 வந்துடும். ஸோ 9உடைய இன்ஃப்ளூயன்ஸில் உள்ள ஒரு ஆண்டு. இந்த 4ல் பிறக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, அதில் 4 டைரக்ட் 4 சொன்னால் அப்புறம் 13 எல்லாருக்கும் ஒரு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த 13 நெகட்டிவான நம்பரா, 13 ஒரு மாதிரி பேய் நம்பர் சொல்கிறாங்க, அதுவா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா நம்பருக்கும் ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. அது மாதிரி தான் 13 வந்து ஒரு நெகட்டிவான நம்பர்னு நீங்கள் மனசில் முதல்ல நினைக்காதீங்க. 13 வந்து என்னென்னா, இனிஷியலாக சில சோதனைகளை கடக்க வேண்டி இருக்கும்.
சோதனையே வரலாம் ஒரு மனிதன் மிகப்பெரிய சாதனை அடையவே முடியாது. யார் ஒருத்தர் வந்து எல்லா விதமான சோதனைகளுக்கு உண்டான அந்த அவங்களுடைய அறிவை கொண்டு அதை வந்து அந்த சோதனையை களைய தெரிகிறாங்களோ அவங்க தான் உச்சத்துக்கு போவாங்க. ஸோ 13 உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து கடுமையான சூழ்நிலையை உருவாக்கும், அது உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். அதான் 13. ஸோ அதாவது பேய் நம்பரு நெகட்டிவ் நம்பர்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் 22 2 + 2 2 2 ஒன்றா இருக்கும். அந்த 22ம் ஒரு விசேஷமான நம்பர் தான். ஏன்னா இரண்டும் அது சேரும்பொழுது அது 4ஆக மாறும். இது எப்படின்னா ஒரு ஒரு டுயல் எனர்ஜி மாதிரி, அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து வந்து 31 இதுலேயும் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்தது. 3 + 1 பட் த காம்பினேஷன் இஸ் வெரி குட். 3 + 1 அதுவும் ஒன்றும் பேட் நம்பர் கிடையாது. பட் 4ல் வந்து என்னென்னா எவ்வளோ தூரம் பாசிட்டிவ் இருக்கோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் ஈக்குவலாக அவங்களுடைய தாட் ப்ராசஸில் வந்து நிறைய நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கலந்து ஒரு எனர்ஜியோடு இருக்கிறவங்க தான் 4 ஆதிக்கம் கொண்டவர்கள். அது ராகு அப்படின்னு வச்சுங்க. இப்போது இந்த 4 அந்த அடிப்படை சுபாவங்கள் அப்படிங்கும்போது நான் நிறைய பேரை பார்த்ததில்ல. எல்லா விஷயத்துலையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு புத்தி வந்து இந்த 4ஆம் நம்பரில் உண்டு. எல்லாத்தையும் கற்றுப்பாங்க, எதையுமே விடக்கூடாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும். அதில் வந்து மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ளே போட்டு குழப்பிக்குவாங்க. எல்லாத்தையும் தெரியறதே வந்து ஒரு தலைவலி தான் என்ன கேட்டால். தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, பட் எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ஃபுல்லாக இந்த நிறைய பேருக்கு இந்த கூகுள் பார்க்குற பழக்கம் இருக்குது. எல்லாத்தையும் கூகுளில் போய் செக் பண்ணுவாங்க. மெடிசனாக இருக்கட்டும், ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், ஒரு ஒரு விஷயமா இருக்கட்டும், நியூஸாக இருக்கட்டும், எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எல்லா ரிசல்ட்ஸையும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த ஆராய்ச்சி புத்தி. பேப்பர் படிக்கும்போது ரிவர்ஸாக படிக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த 4ஆம் எண்ணில் பிறக்கிறவங்களுக்கு எல்லா செய்தியும் அது அவங்களுக்கு விரும்புகிறாங்களோ விரும்பலையோ தெரில, காதுக்கு போய் விழுந்துடும். மற்றவங்கள பற்றி, அக்கம் பக்கம் அவங்கள பற்றியோ, இல்லை வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை பற்றியோ ரொம்ப டீப்பாக இது இதனால தான் நடந்திருக்கும், அது அதனால தான் நடந்திருக்கும், அந்த புரிதல் அந்த மாதிரி பிரெயின் வேலை செய்யும். இதுலேயும் ஒரு என்னென்னா அமைதி இல்லாத மனநிலையை கொடுக்கும். இது ஒரு அமைதி இல்லாமல் எதையாவது போட்டு டீப்பாக திங்க் பண்ணுறது, வேறு யாருக்கோ நடந்ததெல்லாம் வச்சு இங்கே திங்க் பண்ணுறது, இந்த மாதிரியான மன உணர்வுகளில் வந்து வித்தியாசமான எண்ணங்களை கொடுக்கறதும் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து தேவையற்றது நான் நினைக்கிறேன். அதேமாதிரி 4 வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, தேர் குட் பிளானர். பக்காவாக ஒரு விஷயத்தை வந்து கையில் கொடுத்துட்டிங்கன்னா, அவங்க ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டாங்க, ஃபுல்லாக நாலேஜ் ஏறிடுச்சுன்னா சும்மா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லலாம், அந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. இது வந்து இந்த 4 வந்து ரொம்ப பெரிய விசேஷம். அதே மாதிரி ஒன்ஸ் அவங்க குழம்பிட்டாங்க, இல்லை பிடிக்கல, ஒரு விஷயம் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரம் அதை வந்து குழப்ப முடியுமோ, இல்லை எவ்வளோ தூரம் அதை வந்து கெடுக்க முடியுமோ அந்த காரியத்தை கெடுத்துருவாங்க. அதுவும் உண்டு. இந்த 2 குணங்களும் உண்டு. ஸோ எப்படி வந்து பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா இந்த 4 பாண்ட் வந்து டோட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறேன், பர்த் நம்பர் ஆர் லைஃப் நம்பர். மற்றவர்களுக்காக அவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா, ஃபார் அதர்ஸ், அவுட் சைடு பீப்புள், மேபி சம்டைம்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எடுத்துங்களேன். பட் ஆனால் தனக்காக இல்லாமல், தன்னுடைய வேலை இல்லாமல் மற்றவங்களுக்காக ஏதாவது விஷயம் செஞ்சாங்கன்னா அது 100% கனக்கச்சிதமாக அவங்களுக்கு வந்து காரியம் முடியும். அதுதான் அவங்களுக்கு உண்டான ப்ளஸ்ஸு. மைனஸ்ஸு அது அவங்களுக்காக எப்போயாவது செய்ய போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த டியூவல் ரோல் ப்ளே பண்ணிடுவாங்க, குழப்பிக்குவாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி ஒரு குழப்பத்தில் அவங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த 4 பாண்ட் அவர்கள் பிறருக்காக நிற்கும் அந்த நேரம் மற்றவர்களுக்கு முழுமையாக சாதகம். அவர்கள் தனக்காக செய்து கொள்ளக்கூடிய செயல்களை மற்றவர்களுடைய உதவி கொண்டு செய்தால் நல்லது. அப்படிதான் என்னுடைய கருத்து. ஸோ இது எப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. நீங்கள் மற்றவங்களை எல்லாம் பண்ணிவிடுங்க, ஏதாவது தேவைன்னா மற்றவங்க மூலிமா நீங்கள் அதை ஒன்று பண்ணிக்கங்க, அது கரெக்டாக இருக்கும்ன்றது என்னோட பொதுவான கருத்து. பொதுவாகவே வந்து தே ஆர் வெரி சின்சியர். இந்த மீடியா, அப்புறம் வந்து நியூஸு மேகசின் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து சினிமா சம்மந்தப்பட்டது, என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ஷேர்ஸு, அந்த மாதிரி நிறைய துறைகளில் வந்து கலக்குவாங்க. 4 வந்து இந்த துறையில் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா பயங்கரமான அன்லக்கி பீப்புள். இனிஷியலி அவங்களுக்கு லக்குனா என்னன்னே தெரியாது. ஒன்று லக்கு ஸ்டார்டிங்கில் வந்துடுச்சு, அதோட லக்கு போயிடும், பாதியிலே போயிடும். ஆனால் லக்கே நிறைய பேர் ரொம்ப சிரமப்பட்டு தான் வருவாங்க. போராடி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த அனுபவ அறிவும் அந்த சூழல்லாம் அவங்களுக்கு வந்து ஒத்துப்போக ஆரம்பிச்சிடும். எல்லாமே தன் கைக்குள்ளே வர மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு நேரம் வரும். அப்படி வந்த பிறகு அவங்க தான் ராஜா, அவங்க தான் ராணி. அந்த மாதிரி ஒரு அந்த டாமினன்ஸ் தெரியும். அப்போ வந்து இது இனிஷியலாக அவங்களுக்கு இருக்கிற அந்த குழப்பம், அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் அப்படி இப்படி பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு சிங்கிள் டாட்டில் வந்து நிற்கும். புத்தியும் அவங்களுடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலையும். அதுக்கப்புறம் தான் லீடு, அதுக்கப்புறம் தான் கோடு ரோடு எல்லாமே. அந்த மாதிரி ஒரு நேரத்தை அவங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு. சரி, பொதுவாக இதை பற்றி நிறைய பார்த்தோம்.
இப்போ வந்து அவங்களுடைய ஃபேமிலி அணுகுமுறைலாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு அவுட் சைட் பீப்புளை நேசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான மொழிகளை பேசுறத லைக் பண்ணுவாங்க. பல மொழிகளை கற்றுக்குவாங்க. இல்லை ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. பல கலாச்சாரத்தை ரொம்ப விரும்புவாங்க. அதெல்லாம் ரொம்ப உண்டு. இப்போது இந்த எண்ணில் பிறந்தவங்க 2025 அது வந்து 9ஆம் எண்ணில் வருது. இந்த 9ஆம் எண்ணுக்கும் 4க்கும் ஏதாவது நட்பு இருக்கா? க்ளோஸ்னஸ் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்களா? அன்பாக இருப்பாங்களா? இல்லை வந்து நல்ல சக்ஸஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா 9க்கும் 4க்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ஏருடைய ஃபோர்ஸ், காற்றோடைய சக்தி மாதிரி இந்த 4 ஃபோர்ஸ். 9 வந்து நெருப்பு. இப்போ அப்படி ரெண்டுத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம்னா இதுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன்னா அது பூமியும் ஒரு எனர்ஜியாக வந்துடும், ப்ளஸ் அக்னி நெருப்பும் வந்துடும். ஸோ அது மாதிரி இதை ஃபோர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பெருசாக எதுவும் தொடர்பில் இல்லை. அப்போ 2025 அப்படிங்கிறது உங்கள் தனித்தன்மையோடு தான் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் தனித்தன்மையோடு நீங்கள் பிளான் பண்ண அது சூப்பர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். தட் மீன்ஸ் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து தானாக வந்து எல்லாமே நல்லது செய்வோம், நல்லது கொடுப்போம், நல்லது பண்ணிடுவோன்ற மாதிரி அது வராது. நீங்கள் அதை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி ஒரு வருடம் தான் 2025. அப்போது 4 பான் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா யூ மே ஃபேஸ் மெனி சேலஞ்சஸ். சவால்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும். பட் சவால்களில் வந்து 4 வந்து சலித்தவங்களே கிடையாது. 4ஆம் எண்ணில் பிறந்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் இதுலேயும் சலித்தவங்களே கிடையாது. எத்தனை பெரிய சவால் வந்தாலும் பார்த்துக்கலாம், அதையும் எதிர்த்து போராடுவோம், அதுலேயும் எடுத்து அந்த சவாலை ஜெயிச்சு காட்டுவோன்ற ஒரு மன உறுதியும் அந்த தன்னம்பிக்கையும் அதிகம் உண்டு. ஆக்சுவலாக லைஃப்பில் வந்து இவங்க வெற்றி அடையிறதுக்கு ஒரு தாரக மந்திரமாக நான் பார்த்த வரைக்கும் மன உறுதி. வேறு எந்த வார்த்தையும் சரியாக பொருந்துமான்னு எனக்கு தெரியல. மன உறுதி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே ஒரு வெறி வரும். இதை பண்ணி தான் ஆகணும், இதை அடைஞ்சு தான் ஆகணும், இந்த இடத்துல நம்ம இருந்து தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு வெறி வந்து ஒரு தீப்பொறி மாதிரி அது. அந்த தீப்பொறி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஜுவாலையாக எரிய வைக்க அவங்களுக்கு வந்து அவங்களோட புத்தி, அவங்க மனசு, அவங்க எண்ணம், அவங்க எனர்ஜி எல்லாம் ஒன்றா சிங்க் ஆகும்போது தான் அவங்களுக்கு சக்ஸஸ் வரும். அது மாதிரி 2025 அவங்களுக்கு வந்து எதையுமே ஃபேவராக இல்லைனாலும் அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஸோ 4 பான் நீங்கள் 4ஆம் எண்ணில் பிறந்திருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பொறி உங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும். அது தானாகவே எல்லாத்தையும் கடந்து போராட வைத்து வெற்றியும் தரும். இதுவும் ப்ரொஃபஷனல் லைஃப்பில். பர்சனல் லைஃப் பொதுவாகவே 4 வந்து இந்த பர்சனல் லைஃப்பில் அதிகம் ஈடுபாடு உடையவர்களாக நான் பார்க்குறது இல்லை. மிக்ஸ்டாக இருக்காங்க, பட் குறைந்தபட்ச நபர்கள் தான் ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தாட்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளேயே வித்தியாசமான எண்ண அதிர்வுகளோட, உணர்வுகளோட அப்படியே ஒரு சிந்தனையோட அவங்களுடைய எண்ண அதிர்வுகள்லாம் அப்படியே பிரபஞ்சத்தில் அப்படியே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப அந்த ஒரு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கணவன், மனைவி, குழந்தைகள், அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி அப்படின்னு ரொம்ப நெருக்கமாக அவங்களோட மட்டுமே அவங்க ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. அவங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுறதுனால அவங்க எல்லாரோடையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர்களை உலகம் மதிக்கும், தன்னுடைய குடும்பம் அவ்வளோ தூரம் நல்லா பார்க்குமான்னு தெரியல. அவர்களுக்கு அருகையில் உள்ளவர்களுக்கு அவருடைய அருமையும் பெருமையும் பெரிதாக தெரிவதில்லை. பட் உலகம் வந்து அவங்கள ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் பார்க்கும். இந்த மாதிரி ஒரு கொடுப்பனை உண்டு. இப்போது இந்த 4 வந்து ஃபேமிலின்னு பார்க்கும்போது ஆஸ் இட் இஸ் ஆஸ் யூஷுவல் அந்த குடும்பம் அப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிட்டாச்மெண்ட், ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இது போகும். அதுதான் ஃபேமிலி. அப்புறம் ஹெல்த்து டிஃபால்ட்டாகவே 4 வந்து ஹெல்த்துலாம் சலித்தவங்களே கிடையாது. ஃபிட் அண்ட் ஃபைனாக தன்னை தானே மெருகேற்றி மெயின்டைன் பண்ணி, இல்லை வேறு இந்த லைஃப்பில் வந்து ரிஸ்க் எடுக்கணும். இந்த 4ஆம் நம்பர் தான் ரிஸ்க். என்ன வேணால் ட்ரை பண்ணுவாங்க. அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக, லைஃப் ஃபிட்னஸ்க்காக, எதுக்கு வேணால் என்ன வேணால் ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது சரி வரலாம் பேக் அடிச்சு மறுபடியும் வேறு ஒன்று மாற்றிக்கிறது. ஸோ இந்த குணங்கள் உண்டு. அதுபடியே ஆஸ் யூஷுவல் உங்கள் லைஃப் போகும். ஓவரால் 2025 சவால்களை உங்களுக்கு சாதனையும், அதாவது ஒரு சவால் வரும், அது சாதனையை உள்ளே ஒளிஞ்சிருக்கும். அது நீங்கள் சாதனையை மட்டும் கண்ணில் தெரிஞ்சுன்னா அந்த சவாலை நீங்கள் முறியடிச்சிடுவீங்க. அந்த சாதனை கண்ணில் தெரியல அப்படின்னா அந்த சவாலை பார்த்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ சாதனையை பாருங்கள், வெற்றி அடைங்க. வாழ்த்துக்கள். நம்பர் 5 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். 5னா வெறும் 5 கிடையாது, டைரக்ட் நம்பர் வந்து 5. அதுக்கடுத்து வந்து 14 இருக்குது. அதுக்கடுத்து 23. இதில் வந்து எண் கணித அடிப்படையில் 23 இஸ் அ வெரி டாமினேட்டிங் அண்ட் பவர்ஃபுல் நம்பர். 23 பெயருடைய டோட்டல் நம்பர் 23, இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணால் 23. சூப்பரான ஒரு வெரி பவர்ஃபுல் நம்பர். 23 இஸ் அ லக்கி நம்பர். நியூமராலஜியுடைய கான்செப்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 20 சீரீஸ்லேயே 21, 23, 24, 27 இந்த 4 எண்ணுமே ரொம்ப விஷயம். ஈவன் 28 சில பேருக்கு பயங்கரமாக மேட்ச் ஆகும்.
அப்போது இந்த ஒரு 23லலாம் பிறக்கிறவங்களும் சரி, அதோடைய விதியன் அது அவங்களோட பெயர் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் அதுக்காக 5 and 14 இஸ் நாட் அ டம்மி நம்பர். இப்போ 23 வந்து அதுலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே இருக்குது. நல்ல ஒரு ஒரு பவர்ஃபுல்லான நம்பர். ஓகே, இப்போ நம்ம 5ல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அண்ட் அவங்களுடைய கேரக்டர் என்ன பார்க்கலாம். ப்ளஸ் 2025 2025 ஆட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு 9 வந்துடும். 2025 ஆட் நம்பர் வந்து 9. 9னா உங்களுக்கு தெரியும் அது மாஸ் செவ்வாயோட இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ 5 வந்து மெர்க்குரி புதன். ஒரு பற்று இல்லாத மாதிரி இருப்பாங்க, ஒரு பற்றோடையும் இருப்பாங்க. ஒரு மாதிரி விசித்திரமான குணங்கள் உண்டு. எங்கே எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. கொஞ்சம் பிரெயின் வந்து எப்படின்னா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பிரெயின். புதனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது எப்படி தான் அந்த பிரெயின் அப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாது. ரொம்ப நுணுக்கமாக நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும். எந்த விஷயத்தையும் டக்குன்னு நம்பாது. ஒரு விஷயத்தை நம்பாமல் இருக்கிறவங்க தான் வந்து அதை பற்றின தீவிரமான ஆராய்ச்சியில் இறங்குவாங்க. நம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எதையும் நம்பாதவர்கள் அல்லது எதுலேயும் ஆராய்ச்சி புத்தியை கொண்டவர்கள் பிரெயின் அந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையும் யோசிக்கும், கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும், கால்குலேஷன் போட்டுகிட்டே இருக்கும். மனக்கணக்கு அல்லது புத்தி கணக்கு அல்லது வாழ்க்கை கணக்கு, ஏதாவது ஒரு கணக்கு. இதனால் அது நடக்குமா, அதனால் இது நடக்குமா, இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போட்டு யோசிச்சுட்டே இருக்கும். பொதுவாக சுபாவங்கள் அது. பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் இந்த 5 வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுத்துருக்கு. காரணம் என்னென்னா, ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த 5 வந்து கண்ட்ரோலே இருக்காது. அது தொடர்ந்து அது அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு விஞ்ஞானின்னு வச்சுப்போம், ஒரு ஒரு சயின்டிஸ்ட்னு வச்சுப்போம். அந்த ஆராய்ச்சிக்கு இறங்கிட்டாங்கன்னா அவங்களால வந்து அதோடைய ரிசல்ட்டை பார்க்குற வரைக்கும் ஓய மாட்டாங்க, கண்டுபிடிக்கவே விட மாட்டேன், விட்டவே மாட்டேன் நான். மீண்டும் 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 அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் அந்த 5. சப்போஸ் ஆர்வமே இல்லை, என்ன தான் நம்ம வந்து தூண்டி விட்டாலும் கொஞ்சம் கூட காது கொடுத்தும் கேட்க மாட்டாங்க, அசையவும் மாட்டாங்க. அதுதான் 5 உடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர். எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் யார் கூடயும் ரொம்ப க்ளோஸாக அட்டாச் ஆக மாட்டாங்க. எல்லார்ட்டுமே விலகி இருக்கிற மாதிரி இருக்கும், பட் எல்லாரையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒருத்தருக்கு வந்து 5 கண் இருந்தால் எப்படி இருக்கும், சைடில் 2 கண் மேலே ஒரு கண் இருந்தால் ஆகாயத்தையும் பார்த்துட்ருக்கோம், சைட்லேயும் பார்த்துட்ருக்கோம், பின்னாடியும் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு புத்தி சிந்தனை உடையவர்கள் இந்த 5. வாழ்க்கையில் வந்து எதையாவது லைஃப்பில் வந்து ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்கணும், வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது, இதெல்லாம் உனக்கு எதுக்கு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை தான் நான் பண்ணுவேன், அதை நான் விட மாட்டேன், அது என்னன்னு நான் பார்த்துருவேன், அந்த ரிஸ்க்கை நான் எடுத்து பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன், விட மாட்டேன், நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இவங்களுக்கு யாராவது அப்படி சேலஞ்ச் கொடுத்துட்டாங்கன்னா தாங்கிக்க முடியாது. இவங்களை யாராவது நீ ஒன்றும் லாக்கி இல்லை, நீ வேஸ்ட்டு, இதெல்லாம் உனக்கு வராது, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோலே இருக்காது. அதை வந்து எப்படியாவது அதை நம்ம வந்து நிரூபித்து காட்டுவோன்ற அந்த ஒரு ஒரு ஃபயர் பிரெயினில் வந்து அப்படி ஒரு ஸ்பார்க், அது அப்படி ஒரு ஸ்பார்க் அப்படி பற்ற வச்ச மாதிரி. அது இவங்களை சாதாரணமாக ட்ரீட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்களை யாராவது சேலஞ்சை கொடுத்துட்டீங்க அது இறங்கி நிரூபித்து காட்டுற வரைக்கும் ஓய மாட்டார்கள். அதெல்லாம் அந்த 5ல் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக நான் பார்க்குறேன். நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். வெரி ஃபன்னி அண்ட் வெரி ஹியூமரஸ். அப்படி ஜோக் அடிச்சுட்டே இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா ஒரு ஜோக்கர் மாதிரியே கிண்டல் கேலி பண்ணாலும் அப்படி ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாக எடுத்துப்பாங்க. எல்லாமே உண்டு. ஒரு மாதிரி இவங்களை வந்து இவங்க இப்படி தான் நீங்கள் அசியூம் பண்ண முடியாதவங்க தான் 5. அவங்கள பார்த்தா ரொம்ப டஃப்பாக இருக்காங்களா, ரொம்ப ரூடாக இருப்பாங்களா, அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ரொம்ப ஹியூமரஸாக இருக்காங்க, அப்படி இப்படி ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க எப்போ மாறுவாங்க, எப்போ சீரியஸ் ஆவாங்க, எப்போ ஜோக்காக பேசுவாங்க, எப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு அவங்களாலே அவங்கள புரிஞ்சிக்க முடியாது எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் 5. இப்போ 5 வந்து நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய குணங்கள் வந்து ஒரு விசித்திரமான மன ஓட்டம், வேகமான ஓட்டம், வேகம் 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 வேகம், இப்படிப்பட்ட குணாதிசயோட உங்கள் வாழ்க்கை பொதுவாகவே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பெஸ்ட்டாக டாப்பாக ஒரு கிஃப்டாக நடக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் எல்லாமே அந்த பிரெயின் வந்து திருப்தி அடையாமல் மீண்டும் அதை விட பெஸ்ட்டுன்னு, அதை விட பெட்டர்னு, அதை விட பெஸ்ட்டுன்னு, அதை விட பெட்டர்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ 2025 எப்படி சப்போர்ட் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். 5 வந்து ஒரு நியூட்ரல் நம்பர், ஒரு மிடில் நம்பர். நீங்கள் இந்த பக்கம் 1 2 3 4, அந்த பக்கம் 6 7 8 9 போட்டால் 5 தான் சென்டர். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு நம்பர் தான் 5. பொதுவாகவே எல்லாருக்குமே நேம் வந்து 5ல் வைக்கலாம், அன்லெஸ் அந்த புதன் கெட்டு போயிடக்கூடாது. பட் புதன் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் மேட்ச் ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு ட்ரேடிங் நம்பர், பிஸ்னஸ் நம்பர், ஒரு சோஷியல் நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே 5 வந்து ஒரு பிராண்ட் ஹீட் நம்பர்னு எடுத்துக்கலாம். இந்த எண்ணில் பிறந்த நீங்கள் 2025 இந்த 9 வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
அது சப்போர்ட் பண்ணால் எனக்கு என்ன, சப்போர்ட் பண்ணால் எனக்கு என்ன. நான் என்னோடய அறிவை கொண்டு, என்னுடைய ஆராய்ச்சியை கொண்டு, என்னுடைய புத்தியை கொண்டு, என் திறமையை கொண்டு, என்னை நான் நம்பிக்கையோட நான் முன்னெடுத்து கொண்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அது உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி, உங்கள் ஹெல்த் லைஃப்லையும் சரி, எதை பற்றியும் உங்களுக்கு கவலை கிடையாது. சரி, அப்போ நம்பர் அப்போ ஃபேவராக இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, அது வந்து 9 இஸ் நாட் அ ஃப்ரெண்ட்லி நம்பர் டு 5. பட் அட் த சேம் டைம் 9 வந்து அந்த 5க்கும் 9க்கும் என்ன அப்படின்னா, இது எப்படின்னா இந்த டியூயல் ரோல் மாதிரி. இப்போ நீங்கள் இந்த மெர்க்குரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூடாகவும் மாறும் ஒரு பக்கம், குளுமையாகவும் மாறும் ஒரு பக்கம். அது மாதிரி இந்த 9 நம்பர் வந்து 5ஓட நெருங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவாக உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து உங்களுடைய கோல் அண்ட் உங்கள் அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போக 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 அது இன்னும் வேகம் எடுத்துரும். ஃபாஸ்ட்னு பண்ணணும், ரொம்ப ஸ்பீடாக அது டெவலப்மெண்ட்டை கொண்டு போயிடும். நீங்கள் கொஞ்சம் மாதிரி டல் ஆகிட்டு அது நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இது சரி வராது, அது நடக்காது, இது இப்படி இருக்கே, அது அப்படி இருக்கே, புலம்பிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா இன்னும் டல் ஆக்கிடும். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்டு தான் நான் கொடுக்குறேன். 5 பார்ன் ஆர் லைஃப் நம்பர்னால் டோட்டல் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணிங்கன்னா அந்த லைஃப் நம்பர் 5 வந்ததுன்னா, எப்படியாவது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக மட்டுமே திங்க் பண்ணுங்கள். முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு அதை செஞ்சுட்டே போங்க. அது இன்னும் உங்களை வந்து எனர்ஜியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும். அது குயிக்காக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டையும் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து தயக்கமோ இல்லை கூச்சமோ இல்லை வந்து பின்தங்குறதோ இல்லை வந்து இது சரியாக வருமா இல்லை வராதா, இது ஓகே ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி அந்த தாட் ப்ராசஸோடு அதை கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஸோ பி பாசிட்டிவ், முயற்சி எடுங்க. அது என்ஹான்ஸ் பண்ணி எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஃபேமிலி அண்ட் பர்சனலை பொறுத்த வரைக்கும் 5 வந்து எப்படின்னா அப்படியே பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஃபேமிலிக்கு ஒரு டைம், அப்புறம் எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, அப்புறம் மறுபடியும் பிஸியாக இருப்பாங்க, மறுபடியும் ஃபேமிலியோட ஒரு டைம். ஸோ அப்படியே திடீர்னு ஃபேமிலி மேலே பயங்கர அன்பு, பாசம், அட்டாச்மெண்ட் வரும். திரும்ப அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி தான் அந்த 5 வந்து நம்பர் வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபேமிலியோடு இருக்கிறத நான் நிறைய பார்த்துருக்கேன். இதெல்லாம் சப்ஜெக்ட் டு அந்த 2 என்னோடய காம்பினேஷனை பொறுத்து இருக்குது. அதுமாதிரி ஹெல்த்து, பொதுவாக 5ஆம் எண்ணில் பிறக்கிறவங்க இல்லை 5ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்கள் ஆரோக்கியத்தை வந்து அவங்களுக்கு எப்படின்னா அந்த குரூப்போட அவங்க எனர்ஜி வந்து சிங்க் ஆகும். இப்போ எல்லோரும் ஃபிட்டாக இருக்காங்கன்னா இவங்களுக்கு ஃபிட்டாக இல்லைனா ஒரு மாதிரி அவமானமாக இருக்கும், உடனே அதை சார்ஜ் எடுத்துப்பாங்க. எல்லோரும் டல்லாக இருக்காங்கன்னா இவங்க அதை பற்றி கவலையும் பட மாட்டாங்க. இவங்களை யாராவது வந்து ஸ்க்ரூ பண்ணணும், இல்லை இவங்களுக்கு யாராவது வந்து கொஞ்சம் அவங்கள இழிவாக பேசினா அப்போ தான் அவங்க சார்ஜ் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் 5. 5 வந்து தனக்குள்ளே எல்லா சக்தியும் உள்ளே இருக்கும். அது இருக்குன்னு ஒருத்தர் சொல்லணும், அது இருக்கா நிரூபியம் பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கணும். அப்போ தான் அவங்க வந்து யாருன்றதை அவங்க காமிப்பாங்க. இதுதான் 5ஆம் எண்ணுடைய விசேஷம். அப்படி தான் 2025 உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக மாறும். நீங்கள் செல்ஃபாக சார்ஜ் எடுக்கும் போது அது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் எனர்ஜியை கொடுக்கும். வாழ்த்துக்கள். நம்பர் 6, 6ஆம் எண்ணில் வந்து பிறந்தவங்களுடைய வாழ்க்கை 2025 எப்படி இருக்கும்? 6னா வந்து டைரக்ட் நம்பர் வந்து 6, அதுக்கப்புறம் 15, 1 + 5, 24. அந்த 2, அதாவது 20 சீரீஸ்லேயே அந்த 24 வெரி பவர்ஃபுல் நம்பர். இப்போ வந்து டெய்லி 24 ஹவர்ஸ் அந்த மாதிரி 24. இப்போ 6, 15, 24 இதில் பிறந்திருக்கீங்க. இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணிங்கன்னா இந்த விதி எண் லைஃப் நம்பர் 6ல் வந்ததுன்னா 2025 அப்படிங்கிறது டோட்டல் 9, 2025 ஆட் பண்ணிங்கன்னா 9. ஸோ 9, 6 காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 6ஆம் நம்பருடைய குணங்கள், குணாதிசயங்கள், அவங்களுடைய கேரக்டர் என்ன? 6 வந்து ஒரு லக்கி நம்பர். நம்பர்ஸ்லேயே வந்து அதிர்ஷ்டகாரம்பா. 6ஆம் எண்ணில் பிறந்த அதிர்ஷ்டகாரம். அதில் பிறந்த நிறைய பேர் ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்களையும் நான் பார்த்துருக்கேன். சப்ஜெக்ட் அது காம்பினேஷன் வரணும். பொதுவாக 6னா என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள். ஒரு மனிதனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய அபூர்வம். அந்த மாதிரி 6ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள். நிறைய பேர் அழகாக இருக்காங்க. அதே மாதிரி 6 வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஸ்பீடு, லைக் அ ஹார்ஸ், குதிரை மாதிரி ஒரு வேகம், ஒரு 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 எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஒரு விஷயம் வந்து அவங்க தொடர்ந்து அவங்களால ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஒரு எனர்ஜியோட அவங்களுடைய வேலை, அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட முயற்சி, அவங்களோட திறமை, அவங்களோட அறிவு, இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சிகளுக்காக அவங்க நேரம் செலவழிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த 6ஆம் எண்ணுக்கு உண்டு. 6ஆம் எண்ணுடைய இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த லவ் அண்ட் எமோஷன் ரொம்ப டீப்பாக, வித் அ வெரி க்ளோஸ். ஸோ ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப ஆழமாக அதை வந்து விரும்பக்கூடியவர்கள், அதை நம்பக்கூடியவர்கள். அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஒரு எனர்ஜி பூஸ்டிங் ஒரு கேரக்டர் கூட இருக்கணும்.
யாராவது அவங்களுடைய நலன் விரும்பி அல்லது அவங்களுக்கு இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அப்போ தான் அவங்க அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணுவாங்க, எதையும் சாதிக்க முடியாத நம்பிக்கையோட. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இவங்களை அடிச்சிக்க முடியாது. தன்னுடைய அழகை எப்படிலாம் தக்க வைத்து கொள்ள முடியுமோ அத்தனை ஒரு வழிமுறைகளையும் அவங்க வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க. கையில் எப்போவுமே அந்த பணம், பையில் எப்போவுமே பணப்புழக்கம், அதான் அதிர்ஷ்டம் இல்லையா? அதனால் வாய்ப்புகளும் பணப்புழக்கமும் டீஃபால்ட்டாக ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சக்தி, இதெல்லாம் அந்த 6ஆம் எண்ணுக்கு உண்டு. அதே மாதிரி வந்து புகழோடு வாழ்கிறதுல ரொம்ப முக்கியத்துவமாக நினைக்கக்கூடியவங்க. புகழ் எப்போயுமே ஒரு நல்ல ஃபேமில், நல்ல ஒரு லைம்லைட்டில் பெஸ்ட்டாக உலகத்துக்கு நம்ம யாருன்னு தெரியணும், நம்ம திறமை தெரியணும்னு நம்பக்கூடியவங்க. ஸோ இப்படிப்பட்ட எண்ண அதிர்வுகளை, குணங்களை கொண்ட ஒரு நெருக்கமாக எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப டீப்பாக ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு 2025 எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமையும்? பொதுவாக 6, 9 வந்து ஒரு பகை எண்கள் கிடையாது. இது என்ன சொல்ல போனால் அது ஒரு மேட்சிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். மேட்சிங் நம்பர்ஸ்னால் ஒரு எதிர்ப்பாளர் வந்து இப்படி இருந்தால் எனக்கு அது பொருந்தும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை இருந்தால் பொருந்தும், எனக்கு இந்த மாதிரி ஒரு டூல் என் கையில் இருந்தால் எனக்கு பொருத்தமாக இருக்கும், என் கைக்கு இந்த வாட்ச் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு பொருத்தமானது அப்படின்னா அந்த 9 தான் 6க்கு வந்து பொருத்தமானது. அப்போ 2025 வந்து ஒரு பொருத்தமான ஆண்டு 6ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு. ஸோ இவங்களுடைய பிளான் என்ன இருக்கோ, சப்போஸ் அவங்களுடைய கரியர் அண்ட் ஜாப் அண்ட் மணி வெல்த் ஒரு பிளான் இருக்குது. நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கும், நிறைய பேருக்கு ஒரு பெர்ஃபார்மராக வருவாங்க, சினிமா என்டர்டெயின்மெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் 6ஆம் எண். ஸோ ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளானை வந்து செயல்படுத்தலாமான்னா அதுக்கு இந்த ஆண்டு 2025 பொருத்தமாக இருக்குது. ஒரு விஷயத்தை செய்து பார்க்க அது முயற்சி எடுக்க அது பொருத்தமான ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் 6. ஸோ 6ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட ஆண்டாக எடுத்துக்கலாமானா எஸ், அது ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டு 2025, ஃபேவரபிள் இயர் டு ட்ரை சம்திங் நியூ. அதே மாதிரி வந்து ஃபேமிலி, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தரை வந்து நேசிக்கிறாங்க இல்லை அன்பு காட்டுறாங்க அப்படின்னா அது ரொம்ப டீப்பாக இருக்கும். அதில் வந்து ஒரு 50%, 60%லாம் கிடையாது, ஒரு 100% நம்ம வந்து ஈடுபாடு, அந்த ஈடுபாடு கொடுக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது 2025 தனக்கு பிடித்த மாதிரி அல்லது தன்னுடைய அந்த ஃபேமிலி லைஃப்பை ரொம்ப ஒரு உன்னதமான அன்போடு ஒரு அழகாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றி அடையும். ஆரோக்கியம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபிட் அண்ட் ஃபைனாக தன்னைத்தானே மெருகேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சக்தி நிறைந்தவர்கள் தான் 6ஆம் எண். அதிகம் பேர் அதிக காலம் இளமையாக இருக்காங்க. அதிகம் பேர் அதிக காலம் இளமை, அழகு, அன்பு, பொருள், செல்வம், அதிர்ஷ்ட வாய்ப்பு, பிரபலம். அது மட்டும் இல்லாமல் இந்த 6ஆம் எண்ணில் வந்து இன்னொரு விசேஷம் என்னென்னா, சாதாரணமாக அந்த பக்தி, கடவுள் நம்பிக்கை, ஈடுபாடு அது அப்படியே டக்குன்னு வராது. ஒருவேளை எதையாவது முழுமையாக நம்பிட்டாங்கன்னா அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா அது ஒரு வெறித்தனமான பக்தியாகவே மாறிடும். இப்போ சில பேர்லாம் வந்து நான் வந்து இந்த 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 வழியை நான் வந்து பின்பற்றுறேன், எனக்கு இந்த கடவுள்லாம் நம்பிக்கை இருக்குது, எனக்கு இந்த மனிதர்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு இந்த இடத்து மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கைகளை வந்து முழு மனதோட, ஆழ் மனதோட, முழு மனதோட, ஒரு முழு ஈடுபாடோட அந்த நம்பிக்கை தனக்குள்ளேயே வளர்த்து கொண்டு அதனால் வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம், பிளெஸிங்ஸ், அதுதான் அந்த 6ஆம் நம்பருடைய ஒரு ஸ்பெஷல். அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க, பட் அதே மாதிரி அவங்க வந்து லைக் அ ராக், ஒரு கடினமானவர்கள், அவங்கள அசைச்சு பார்க்க முடியாது. பட் என்னென்னா அவங்க வந்து ஒரு பக்கம் ஒரு லைக் அ ஃப்ளவர், மென்மையான மனம் கொண்டவர்கள், பட்டு தன்னுடைய உடல், தன்னுடைய புத்திலாம் ஒரு கடுமையான ஒரு பாறை போல். ஸோ 2 குவாலிட்டி அவங்களுக்குள்ளே இருக்குது. மனதால் ஒருத்தரை வந்து வீக் பண்ணோன்னா அந்த 6 தான். மனசில் வந்து ஒரு மாதிரி ஒரு காயத்தை ஈஸியாக ஏற்படுத்திடலாம். பட் அட் த சேம் டைம் தன்னுடைய உடல், புத்தி, அறிவெல்லாம் வந்து ஒரு பாறை போட்டு அவ்வளோ சீக்கிரம் அதை அசைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு 2 குவாலிட்டி வந்து இந்த 6ஆம் எண்ணுக்கு உண்டு. ஸோ 2025 உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களோட பர்சனல் லைஃப், உங்களோட ஹெல்த் லைஃப் 3மே உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய செயல் திட்டங்கள், உங்களோட முயற்சி, உங்களுடைய ஆசை, உங்களுடைய எண்ணம் இதெல்லாம் நிறைவேறுற மாதிரி ரொம்ப பொருத்தமாக அழகாக அமைஞ்சிருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 7 உலகம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமாக பார்க்குறோம். 7 பிறவி, 7 உலகம், 7 ஸ்வரங்கள். 7 வந்து ஒரு விசேஷமான எண். 7 வந்து டைரக்ட் நம்பர்.
அதுக்கு அடுத்தது வந்து 16 16, அதுக்கப்புறம் 25. இந்த 3 எண்களும் 7உடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அது கேது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2025 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் 9. 9னா அது வந்து மார்ஸ், எனர்ஜி அதிகமாக உள்ள பிளானட். 7 வந்து ஒரு யூனிக் நம்பர், வெரி டிஃப்ரெண்ட். ஒரு மனிதனால் சிந்திக்க முடியாத ஒரு விஷயத்தை ஒருத்தரால் யோசிக்க முடியுது, சிந்திக்க முடியுது, அது அவங்களுக்கு புரியுது அப்படின்னா அதான் 7. 7 வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி. ஒரு ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் வித்தியாசமாக ஒரு சிந்தனை வருது. அந்த சிந்தனை வந்து மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷமான ஒரு சிந்தனை, ஒரு ஞானம், ஒரு அறிவு, ஒரு விசேஷ அறிவு. ஒரு விஷயம் முன்கூட்டியே தெரியுது. ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியதை மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியல, பட் இவங்களுக்கு கண்டுபிடிக்கிற அந்த சக்தி கிடைக்குது, அதுதான் 7. 7 அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான எண், ஒரு தீர்க்கதரிசிகள். ஸோ 7 பாண்ட் என்னென்னா அது இந்த அந்த அந்த விசேஷமான ஒரு தன்மையை நான் சொல்லிடுறேன். அது மக்களுக்காக, உலகத்துக்காக, 7ஆம் எண்ணில் பிறப்பவர்கள் இந்த உலகத்துக்காக, அவர்களுக்காக வாழ்வதை விட அவர்கள் சார்ந்த துறைக்காகவோ அல்லது உலகத்துக்காகவோ தன்னுடைய குடும்பத்துக்காகவோ தன்னுடைய மக்களுக்காக வாழக்கூடியவர்கள். நிறைய பேர் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அந்த 7ஆம் எண்ணில் பிறந்தவங்க இருக்காங்க. பெரிய தொழிலதிபர்கள் இருப்பாங்க, பெரிய செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. அதே மாதிரி 7ஆம் எண்ணில் பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா பெரிய விஞ்ஞானிகள் இருப்பாங்க. ஒரு நல்ல தியாக சிந்தனை உள்ள மனிதர்களும் மாமனிதர்களும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான எண் தான் 7. ஸோ பொதுவாக இவங்களுடைய நேச்சர், கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா பியாண்ட். நல்லதுன்னு ஒன்று இருக்குன்னா கெட்டதுன்னு ஒன்று இருக்குது. அந்த நல்லதை பற்றி ஆதரிக்கிறவங்க நல்லது தான் வேணும், நல்லது தான் நடக்கணும், நல்லவங்க தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. கெட்டது செய்கிறவங்களை ஆதரிக்கிறவங்க கெட்டதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்க. பட் நல்லது, கெட்டது, பாசிட்டிவ், நெகட்டிவ், குட், பேட் எல்லாமே கலந்தது தான் உலக வாழ்க்கை அப்படிங்கிற அந்த புரிதலும் அந்த ஞானமும் இந்த 7ஆம் எண்ணில் உண்டு. அந்த பாகுபாடு இருந்தாலுமே கூட அது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கலந்து தானே இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த 7ஆம் எண்ணுடைய ஞானம். ஸோ பாசிட்டிவ் கேரக்டரும் இருப்பாங்க, நெகட்டிவ் கேரக்டரும் இருப்பாங்க, பாசிட்டிவ் திங்கிங்கும் இருக்கும், நெகட்டிவ் திங்கிங்லேருந்து ஒரு பாசிட்டிவ் வரும், பாசிட்டிவ்லேருந்து ஒரு நெகட்டிவ் வரும். இந்த மாதிரியான ஒரு புரிதல், இது வந்து ஒரு ஒரு குழப்பமான ஒரு புரிதல். பட் ஆனால் புரிதல் வந்து எல்லாருக்கும் அது வராது. அதே மாதிரி தெய்வ நிலையை உணரக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அந்த 7ஆம் எண் தான். ஸ்பிரிச்சுவல் பவர் டிஃபால்ட்டாகவே அவங்களால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் கடவுளை பார்த்துருக்கேன், அவரோட பேசியிருக்கேன். இது வந்து நம்பிக்கை சார்ந்ததுன்னு ஒரு பக்கம் தோணினாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து அவர்களுக்கு அது வந்து உணர முடியுது. அந்த எண்ணுடைய ஒரு விசேஷமான சக்தி அவங்களால அதை உணர முடியுது. அந்த உணர்வு வந்து ரொம்ப டீப்பாக கனெக்ட் பண்ணும். அதான் சொல்ல, கண்ணுக்கு தெரிவதை விட கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நம்புவது 7ஆம் எண்ணில் உண்டு. அதை அவங்களால உணர முடியுதுன்னு நினைப்பாங்க, நம்புவாங்க. இதெல்லாம் 7உடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. எதிர்காலம் இப்படி தான் இருக்குன்ற ஒரு யூகம், இப்படி தான் நடக்க போகுது, இப்படி தான் அதை செய்யணுன்ற ஒரு யூகம், அதெல்லாம் வந்து இந்த 7ஆம் எண்ணுக்கு உண்டு. ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 75-80% நிறைய பேருக்கு அந்த ஃபேமிலி லைஃப்பில் திருப்திகள் இல்லை, அல்லது அவங்க அட்டாச்சாக இல்லை. சிலர் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. சில பேருக்கு ஃபேமிலி இருந்தாலும் அது ஒரு கடமையாக காப்பாற்றக்கூடிய சக்தி. ஒரு சிலர் ரேராக ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸாக, சப்ஜெக்ட் அந்த நம்பருடைய காம்பினேஷனை பொறுத்து. பொதுவாக 7ஆம் எண் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்பர். இந்த சொசைட்டிக்காக வாழக்கூடியவர்கள், பிறருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். ஸோ இப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் உண்டு. எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய குணம் உண்டு, மறக்கக்கூடிய குணம் உண்டு, எதையும் கடந்து செல்லக்கூடிய பண்பும் மனப்பான்பும் ஒரு ஆற்றலும் உண்டு, எதையும் கற்றுக்கக்கூடிய திறன் உண்டு, எந்த விஷயத்தையும் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உண்டு. இதெல்லாம் 7ல் வந்து ரொம்ப விசேஷம். இதே மாதிரி ஹெல்த்து, பொதுவாகவே அந்த 7 வந்து ஃபிசிக்கலி தேர் வெரி ஸ்ட்ராங். அது வந்து செல்ஃப் ஹீலர்ஸ், அவங்களே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்கள். அதே மாதிரி ஸ்ட்ராங் மைண்டு. ரொம்ப இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து அந்த அந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையும் அதில் ஒரு துணிச்சலும் இருக்குன்னா அது 7க்கு உண்டு. லைஃப்பில் வந்து அட்வென்ச்சரஸ் விஷயங்களை வந்து ரொம்ப ஷார்ப்பாக அதை வந்து எடுத்து பண்ணலாம், அந்த ஒரு துணிவு, இதெல்லாம் வந்து 7க்கு உண்டு. இப்படிப்பட்ட குவாலிட்டிஸோடு இருக்கவங்க பெரும்பாலும் யாரோடையும் ரொம்ப க்ளோஸாக அட்டாச் ஆகிறது இல்லை. அப்படியே ஆனாலும் இவங்களுடைய ஒரு சின்ன பேட் லக்குன்னு சொல்லலாம். யாரும் இவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது இல்லை. பிறருக்கு நிறைய பயன்படக்கூடியவர்கள் 7ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணில் பிறந்து 2025 எப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
2025 உங்களை வந்து அப்படி இப்படின்னு பயங்கரமாக பிரமாதமாக எக்ஸ்ட்ராடனரியாக கொண்டு போய்ட்டு நம்ம சொல்ல முடியாது. பட் 7க்கு வந்து யாரோட உதவியும் தேவையே இல்லை. தே ஆர் நாட் டிபெண்டன்ஸ். அவங்க யாரையும் நம்பி இருக்கிறது, அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணியும் வாழ்கிறது இல்லை. தனக்கு தேவையானதும் தனக்கு தேவையான விஷயங்களையும் தானே செய்து கொள்ளக்கூடிய, தானே சிந்திக்கக்கூடிய, தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் மிக்கவர்கள். பிறருடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவை கிடையாது. இவர்களுடைய ஆலோசனை இவர்களுக்கு மேலானதுன்னு நினைக்கக்கூடிய, நம்பக்கூடியவர்கள். பட் இவர்களுக்கு வந்து ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு அறிவு உண்டு. அது மற்றவங்களுக்கு நிறைய பயன்படும். ஸோ எல்லாமே அனுபவித்து தான் அவங்க வந்து தெளிவாங்க. அந்த அனுபவம் கூட ஒரு நன்மைக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி ஒரு எண்ணில் பிறந்தவர்கள். 2025 உங்கள் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் ஆஸ் பர் யுவர் விஷ், உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றது மாதிரி அந்த பலனை இது கொடுக்கும். உங்களை குடும்ப வாழ்க்கை ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு வந்து உங்கள் கடமையை செய்யக்கூடிய வாய்ப்பு மீண்டும் தொடரும். சமூக பணியும் தொடரும். மற்றவர்களுக்காக நீங்கள் அர்ப்பணிக்கிற விஷயமும் தொடரும். அது தொடர்ந்து நடக்கும். அதுக்கு அடுத்தது வந்து உங்கள் ஆரோக்கியம். உங்களை நீங்களே திறன்பட யாருடைய ஆலோசனை இல்லாமல் அந்த கேள்வி ஞானத்தால் தூரம் இருந்து நான் பார்த்து ஒன்று கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரி ஒரு ஞானத்தால் உங்கள் வாழ்க்கை வந்து உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளக்கூடிய சக்தி படைத்தராக இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் அதில் இல்லை. 7 ஒரு விசேஷமான நம்பர், யூனிக் நம்பர். மற்றவங்களுக்கு புரியாத ஒரு புதிர் கொண்ட ஒரு எண் தான் 7. அப்படிப்பட்ட எண்ணில் பிறக்கிறது ஒரு விசேஷம். இப்போது 2025 என்ன நடந்தாலும் எதை பற்றியும் அதை பற்றி சிறிதளவும் குழப்பம் கொள்ளாமல் உங்கள் பாதையை நோக்கி நீங்கள் பயணம் செய்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள். நம்பர் 8, 8ஆம் எண்ணே வந்து ஒரு விசேஷமான நம்பர். 8 வந்து 8வது சிகரத்தையும் எட்ட வைக்கும். 8 வந்து ஒரு ஹார்ட் டாஸ்க். லைஃபே வந்து ஒரு போராட்டம், ஒரு கடினமான சூழ்நிலை, சேலஞ்சிங். 8னா டைரக்ட் 8 இருக்குது. அதுக்கப்புறம் 17 இஸ் அ வெரி பாசிட்டிவ் நம்பர். ஆரம்ப காலகட்டம் என்ன தான் மிகப்பெரிய கடினமான சூழ்நிலை கொடுத்தாலும் போக 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 அந்த வாழ்க்கை மாறும். 26 இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்பர். ஸோ 8, 17, 26. 8ஆம் எண்ணில் பிறக்கிறவங்களுக்கு என்னமோ விதி வந்து எப்படின்னா அவங்க விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை விதியை வந்து அது கொண்டு போகல. அந்த விதி ஒவ்வொன்றா உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். அதை வந்து எப்போ அவங்க வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போல்லாம் வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து சப்போஸ் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு டூர் போகிறீங்க. இந்த டூர் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் ட்ராவல் பண்ணுவோம், இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம், இப்படி தான் ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிங்கன்னா அது எல்லாமே உல்ட்டா ஆச்சுன்னா அப்படி இருக்கும். பட் ஆனால் எப்போ 8 வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவான க்ரோத்தை பார்க்குறாங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப். இன்னொன்று வந்து எது நடந்தாலுமே அதுலேருந்து எப்படி பெஸ்ட்டை பிக் பண்ணிக்கலான்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நடக்கிற சூழ்நிலேருந்து எது பெஸ்ட்டாக நம்மளை மாற்றிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் அது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும். அது நல்ல பலனையும் நல்ல விஷயங்களையும் பண்ணும். அதான் என்னுடைய பார்வையாக நான் பார்க்குறேன். அது ரொம்ப ஒரு விசேஷமாக எனக்கு தெரியும். நம்ம 8 வந்து பொதுவாகவே டிஃபால்ட்டாக கடினமான சூழ்நிலையில் வாழ்க்கையில் அனுபவித்து படிப்படியாக தன்னுடைய அறிவு, திறமை எல்லாத்தையும் வளர்த்துக்கக்கூடிய, ஆரம்பத்தில் பார்க்க ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து யாராவது வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஃபீட் பண்ணணும், இல்லைனா அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்ண அவங்க பெஸ்ட்டாக சூப்பராக வந்துட முடியும். அப்படி தான் 8. ஸோ நீங்கள் இப்போ 8 born அப்படின்னா 2025 உங்களுக்கு பொருத்தமான எண்ணான்னு முதல்ல பார்க்குறோம். 8, 9 நெக்ஸ்ட் நம்பர்ஸ். இது வந்து ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப ஒரு அந்யோன்யமாக, இல்லை உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுற ஒரு எண்ணான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. ஆல்ரெடி 8 வந்து எல்லா அப்டக்கல்ஸையும் ஃபேஸ் பண்ணுற ஒரு நம்பர் தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு ஃபேமிலி லைஃப் பொதுவாகவே 8 பார்த்தீங்கன்னா நான் மேட்சிங் பார்ட்னர்ஸ் நிறைய பேருக்கு அமைச்சிருவாங்க. 8 அவங்களோட வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதிகப்படியாக அவங்களுக்கு பொருந்தாத பார்ட்னர்ஸோட அவங்க வாழ்க்கையை வாழ்கிறது சகஜம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஹெல்த்லேயும் ஏதாவது ஒரு இஷ்யூ, ஈவன் தான் அவங்க ரொம்ப ஃபிட் அண்ட் ஃபைனாக மெயின்டைன் பண்ணால் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ அப்படியே வந்துகிட்டே இருக்கும். பட் அது அப்பப்போ அவங்க அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரும். இப்போ 8 அப்படின்னா என்னென்னா, நீங்கள் நினச்ச விதிப்படி உங்கள் வாழ்க்கை போகாமல் விதி என்ன கொடுக்குதோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அதை வந்து அதில் இருக்கிற பாசிட்டிவை எடுத்துக்க 8 born வந்து சக்ஸஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்போ 2025 உங்களுடைய கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி கொண்டு போகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா 8ல் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எதையுமே வந்து ஒரு ஒரு உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் கடைசி வரைக்கும் போராடக்கூடிய ஒரு எனர்ஜி அவங்ககிட்ட தான் இருக்குது. எல்லாரும் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து போதும், முடியாது, விட்டுடலான்னு நினச்சாங்கன்னா நெவர் எவர் கிவ் அப். அதுதான் 8 வந்து கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். அது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. அதே மாதிரி ஒருத்தருக்காக நிற்கிறாங்கன்னு சொன்னால் லாஸ்ட் வரைக்கும் லாங் லாஸ்டிங் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, எனர்ஜி வந்து லாங் லாஸ்டிங் எனர்ஜி, கடைசி வரைக்கும் நின்று காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை.
இதெல்லாம் உண்டு. சரி, இப்போ 2025 உங்களுடைய கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி போகும்? 8 ஆஸ் யூஷுவல் அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வருவீங்க. பட் 9 ஏதாவது நெகட்டிவாக பண்ணுமான்னு நம்ம பார்ப்போம். ஏதாவது உங்களுக்கு அட்வர்ஸாக இருக்குமா, ஏதாவது நெகட்டிவாக பண்ணுமானா அது அப்படி இல்லை. இது என்னென்னா, ஒரு சின்ன சேலஞ்ச் தான் என் லைஃப்பில் இருந்து நான் பிளான் பண்ணேன், பட் பெருசாக வருதே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது நல்லதுக்கு நான் நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு ஒரு சாதாரண லெவலில் நீங்கள் ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறதுக்கும் அது பெரிய லெவலில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது அடுத்தபடியாக நீங்கள் யோசிக்கும் போது தான் அது இன்னும் நீங்கள் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய முடியுன்றது என்னோடய கருத்து. ஸோ 8 உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் 2025 நீங்கள் வந்து ஒரு பூனையை எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு புலி வரும். அந்த மாதிரி உங்களோட சேலஞ்ச் பெருசாக இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறது தான் அவசியம். ஸோ சிம்பிளாக டீல் பண்ண வேண்டாம். அடுத்த விஷயம் உங்களுடைய ஃபேமிலி. பொதுவாகவே ஃபேமிலிக்கு நீங்கள் தான் உதவி, துணை, சப்போர்ட், மோட்டிவேஷன் எல்லாமே. மற்றவங்க யாராவது உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா அது காட்ஸ் கிஃப்ட். ஏன்னா 8 வந்து ஒரு சாக்ரிஃபைசிங் நம்பர், தியாகம். வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரு தியாகம் பண்ணி அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு எண். ஸோ யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி. அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த், சின்ன சின்ன இஷ்யூஸ் ஏதாவது வந்தால் வரலாம். பட் ஆனால் அது எல்லாம் பற்றி கவலை இல்லை. ஈஸியாக நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். செல்ஃபாகவே நீங்கள் உங்களை க்ரூம் பண்ணி வர முடியும். ஓவராலாக 8ஆம் எண்ணில் பிறந்தவர் 8, 17, 26 இந்த 3 எண்கள் உங்களுடைய விதியும் அதே மாதிரி நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 8. இல்லைனா 8ஓட டாமினேஷன், சாட்டனுடைய டாமினேஷன் இருந்ததுன்னா 2025 அப்படிங்கிறது பெரிய சவால்களை சந்திக்கக்கூடிய காலத்தை நெருங்குவீங்க. அந்த சவால்களை வந்து உங்களுடைய பிளான் கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவான மோட்டிவேஷன் இருக்குது அப்படின்னா அதை தான் நீங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து மாற்றிக்க முடியும். அதை நீங்கள் வந்து எடுத்துக்கிற விதத்துலையும், நீங்கள் அதை அணுகுமுறை செய்கிற விதத்துலையும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக மாறுன்றது என்னுடைய கருத்து. ஸோ 8 சிகரத்தை நீங்கள் வந்து எட்ட வேண்டும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்பர் 9 வந்து டைரக்ட் நம்பர் வந்து 9. அதுக்கப்புறம் வந்து 18 and 27. 20 சீரீஸ்லேயே வந்து 27 வெரி பவர்ஃபுல் நம்பர். 27 நட்சத்திரங்கள். இந்த 9 வந்து ஒரு பவர்ஃபுல் நம்பர். 9ஆம் எண் என்பது ஒரு சாதாரண எண்ணே கிடையாது. உடலாலையும் மனதாலையும் உறுதியாலையும், மன உறுதிங்கிறது இந்த உலகத்தில் நிறைய பேர் கிடையாது. மன உறுதியோட ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய தன்மை 9ஆம் எண்ணுக்கு உண்டு. நிறைய பேர் வந்து மருத்துவர்களும் நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவத்திலையும் காவல்துறையிலும் இருக்கக்கூடியவர்கள் அதிகம் பேர் உண்டு. 9 வந்து செவ்வாய். அவங்க வந்து தே ஆர் ப்ரொடெக்டர்ஸ். மக்களை, ஒரு குடும்பத்தில் வந்து குடும்பத் தலைவன் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுவார், ப்ரொடெக்ட் பண்ணுவார். அது மாதிரி தான் நாட்டுக்கு இராணுவ வீரர்கள். ஒரு மாநிலம் அப்படின்னு எடுத்தோம்னா அப்போ அதுக்கு வந்து காவல். அதே மாதிரி வந்து மருத்துவர்கள், உயிரை காக்கக்கூடிய மருத்துவர்கள், இதெல்லாமே வந்து இந்த 9 தான். ஸ்போர்ட்ஸ்மேன், விளையாட்டு வீரர்கள், தன்னுடைய வீரத்தை வந்து எப்படி தெரிவிக்கிறது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ தன்னுடைய உடல் பலத்தை நிரூபிக்கணும். இன்றைக்கி வந்து பாக்ஸிங், ஹெவி வெயிட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்லாம் பார்த்திங்கன்னா அந்த உடல் பலத்தை நிரூபிக்கிறது. ஸோ தன்னுடைய உடல் பலத்தை நிரூபிக்கணும்னா அப்போ வந்து வீரதீரமான ஸ்போர்ட்ஸில் வரணும். ஒலிம்பிக்ஸ் இருக்குது, நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்டது, ஒருவருக்கு ஒரு விருப்பம். அப்படிப்பட்ட ஒரு எண் தான் வந்து இந்த 9 எப்போவுமே அவங்களுடைய அடிப்படையான எண்ண அதிர்வுகளே, எனக்கு இவ்வளோ பவர் இருக்குது, எனக்கு இவ்வளோ எனர்ஜி இருக்குது, எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, எனக்கு இவ்வளோ உடல் வலிமை இருக்குது, என் திறமையை நான் உலகத்துக்கு காமிக்கணும், என் வலிமையை நான் உலகத்துக்கு காமிக்கணும், என்னுடைய ஆற்றல், என்னுடைய பேராற்றல்லாம் நான் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ண அதிர்வுகள் கொண்டவர்கள் தான். வெரி எமோஷ்னல், வெரி எமோஷ்னல். 9 எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது, ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருக்கும். பட் வெரி எமோஷ்னல். அதே சமயத்தில் வந்து ஃபேமிலி மேலே வந்து எப்போவுமே அதிகமான அன்பும் அதிகமான பாசமும் ஒரு உறுதியான நம்பிக்கையும் கொண்டவர்கள். அதே நேரத்தில் அதிகமாக கோபம் படுவாங்க. அதனால் ஒரு மன விரக்தி, சண்டை சச்சரவு, ஒரு வருத்தம், அது சம்டைம்ஸ் ஒரு ஈகோவாக கூட மாறிடும். இதெல்லாம் ப்ளஸ் மைனஸில் இருக்குது. ஒர்க்கில் எப்போவுமே சின்சியரான ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷனாக ரொம்ப டெடிக்கேட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்களுடைய வாழ்க்கை உயரம் அப்படிங்கிறது அவங்களுடைய மிட் ஏஜ். ஸோ அந்த மிட் ஏஜ்லேருந்து அந்த வாழ்க்கையுடைய உயரத்தை அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை அடைகிறாங்க. இளம் வயதிலே ஒரு சில வீர தீர சாகசங்களை செய்யக்கூடிய வல்லமை படைத்த மனிதர்களாகவும் வராங்க. அண்ட் அவங்களுடைய ஹெல்த் ஃபிட்னஸ் மாதிரி யாரும் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. அது ஃபிசிக், அந்த அப்பியரன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய உடல் வாகு, அவங்களுடைய அறிவு, திறமை, வேகம், ஆற்றல், விவேகம், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ், ஸ்ட்ரென்த்.
முதல்ல நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவோம், கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இந்த 9 பான் டிஃபால்ட்டாக உண்டு. 2025 அதுவே வந்து 9ஆம் எண்ணில் வரக்கூடியது தான். இப்போ நம்ம மிரரில் வந்து நம்ம என்ன பார்க்குறோமோ அதானே அந்த மிரரில் தெரியும். நம்ம முகத்தை பார்த்தா நம்ம முகம் எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணோம்னா ஹேர் ஸ்டைல் மாறும். நம்ம என்ன ஷர்ட் போடுறோமோ அப்படி தான் தெரியும். அதுதான் இப்போ 2025 நடக்க போகுது. 2025 நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதோடைய அந்த பிம்பம், அதோடைய பிரதிபலிப்பு தான் நீங்கள் அடைய போகிறீங்க. ஸோ 2025 உங்களுக்கு வந்து டீஃபால்ட்டாக நீங்கள் என்ன என்ன பண்ணணுன்ற ஒரு ஐடியாவும் ஒரு கிளாரிட்டியும் கொடுக்க போகுது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம், பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம், தி பெஸ்ட்டை கொடுப்போம். அது உங்கள் 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 குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம், உங்கள் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், உங்கள் கரியராக இருக்கலாம், உங்கள் மணி, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், உங்கள் க்ரோத் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பெஸ்ட்டாக ஒன்று பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட பெஸ்ட் ரிசல்ட்டை அந்த வருஷம் கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆண்டு தான் 2025 9 பான் பீப்புள். உங்களுக்கு அதே மாதிரி ஒரு எதிர்பார்க்காத வாய்ப்பும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையும் ஒரு பெரிய சேஞ்சாக லைஃப்பில் இருக்கும். மிகப்பெரிய ஒரு சேஞ்சாக லைஃப்பில் கொடுக்கும். அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழமான ஒரு அன்பு, புரிதல் அல்லது அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த செயல், அவங்க பிரதிபலனாக உங்களை அவங்க பார்த்துக்கிற விதம், ஒரு குடும்பமாக ஒரு ஃபேமிலியாக அந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நிறைய நல்ல நிகழ்வுகள், நல்ல தருணங்கள், ஒரு மறக்க முடியாத சில சூழ்நிலைகள்லாம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவாக தெரியுது. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது ஆரோக்கியம். உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ஃபிட் அண்ட் ஃபைனாக எப்பவுமே மெயின்டைன் பண்ணுறது நீங்கள் தான். நிறைய பேரை பார்த்துக்க இந்த ஜிம்முக்கெலாம் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்களா, ஒர்க் அவுட், யோகா, ஸ்விம்மிங், ஸோ அத்லெட்டாக வருது எல்லாமே. ஸோ 9 பான் 9/18/27 உங்களுடைய விதி எண், டோட்டலாக உங்கள் பர்த் நம்பர், லைஃப் நம்பர், அதாவது மீன்ஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் டேட், மந்த், இயர் எல்லாமே ஆட் பண்ணாலும் 9 வருது அப்படின்னா உங்களுக்கு 2025 ஒரு பூரணமான, ஒரு பலமான, ஒரு அதிர்ஷ்டகரமான, ஒரு குடுப்பினை உள்ள ஒரு அருமையான ஒரு ஆண்டு. சரியாக பயன்படுத்திங்க, மேக்ஸிமம் ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் வந்து அடைய முடியும். ஸோ அதிர்ஷ்டமான ஒரு வருஷம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், நிறைய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு ஆண்டுன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதோடைய பிரதிபலன் அப்படிங்கிறது எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பு உங்கள் மனதை வந்து சாந்தப்படுத்தி உங்களுக்கு பூரணமான ஒரு கிஃப்டாக கொடுக்குன்றது என்னோட நம்பிக்கை. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது எண்கணித அடிப்படையில் நியூமராலஜி வைஸ் நம்ம வந்து வருஷம் வருஷம் கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷன் தான். நிறைய பேர் நிறைய கேள்விகளை மெயில் அண்ட் மெசேஜில் போட்டிருந்தீங்க. நான் அதுக்கெல்லாம் இப்போ கிளாரிட்டி கொடுத்துட்றேன். அதனால தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொன்னேன். ஒவ்வொரு முறையும் அதை நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் முழு வீடியோ பார்க்கும்போது தான் நான் என்ன ஆக்சுவலாக சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த 2025 9ஆம் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வருது. 9 வந்து ஒரு டாமினேட்டிங்கான நம்பர் தான் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா. ஒரு முடிவுரை அல்லது ஒரு விஷயம் அழிந்தால் தானே வேறு ஒன்று துவங்க முடியும். ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் வந்து இது முடிவுரை, இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் வந்தாச்சு அப்படி. ஒரு சினிமாவில் ஒரு படம் வந்து நம்ம கிளைமேக்ஸ் வந்தாச்சுன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் தான் வேறு ஒரு இதுக்கு போக முடியும், ஷிஃப்ட் ஆக முடியும். அந்த மாதிரி தான் இது வந்து 9 அப்படிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு கன்க்ளூஷன், ஒரு 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 ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்கிறோம், அதுதான் 9. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆண்டு இது. அதனால் பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து இந்த எண் 9 குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் விடை தரக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 அமையும். நிறைய குழப்பம் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும், அது எல்லாத்துக்குமே ஒரு விடை தரும். அப்புறம் நிறைய பேர் கேட்ட காமன் கொஸ்டின், எண் கணிதப்படி ஒரு இயர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதா இல்லை ஆஸ்ட்ராலஜி படி தான் பலிக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ஸ், அதாவது பிளானட்டரி பொசிஷன் எல்லாமே டெய்லி மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய ஜோடியாக் சைன், உங்களுடைய மூன் சைன், அதாவது உங்களுடைய சந்திர ராசி, உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக பலன்கள், இதை பொறுத்து நம்ம என்ன சொல்கிறோம், மூன் சைன் அசெண்டண்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறோம். இது எப்படி உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னா உங்கள் மைண்ட் மூலிமா உங்களுடைய தாட்ஸ் ப்ராசஸ் ஆகும், அது மூலிமா உங்களுடைய ஆக்ஷன், அது மூலிமா ரிசல்ட்ஸ் வரும். ஃபேட் அண்ட் டெஸ்டினியை பேஸ் பண்ணி அதான் அசெண்டன்ட்னு சொல்கிறோம். இப்போ நியூமராலஜி வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல். ஸோ சப்போர்ட்டிங் ரோல்னால் இன்னும் கிளியராக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம உடலில் வந்து ஏகப்பட்ட குறைகளோ அல்லது நோய்களோ இல்லை வருத்தமான சில வலிகளோ வச்சுட்டு நல்ல நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வச்சு ஒரு நல்ல கோட் சூட்டோட இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆரோக்கியமான தோற்றம் அப்படின்னு கிடையாது. அது வந்து நம்ம தோற்றத்தை வெளிப்படுத்துகிறோம், நம்ம ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். அப்போது ஆரோக்கியம் தான் முக்கியம்.
ஹெல்த்து தான் நல்லா இருக்கணும். நம்ம சாதாரண ஒரு ஷர்ட் பேண்ட் போடலாம், சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா மெயின் அதுதான். அது மாதிரி தான் ஆஸ்ட்ராலஜி. ஆஸ்ட்ராலஜி தான் வந்து மெயின் கோர் சப்ஜெக்ட். அதுதான் வந்து ஒரு மனிதனுடைய விதிகளும் ஒரு மனிதனுடைய வாழ்வியலை பற்றின ஒரு புரிதலும் அதை வந்து ஓரளவுக்கு கணிச்சு எப்படிலாம் ஒரு சில வழிகாட்டுதல் கொடுக்க முடியும், இல்லை என்ன நடக்க போகுதுன்றதை யூகிக்க முடியும். அப்போ நியூமராலஜிங்கிறது நம்ம வேர் பண்ணுற ஒரு ஆடை மாதிரி தான். அப்படின்னா என்ன, இது எக்ஸ்ட்ரா சப்போர்ட். ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா ஜம்முன்னு நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், நம்மளை அலங்காரம் பண்ணிக்கிறோம், அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ். ஸோ நம்மள நல்லா நீட்டாக ஒரு உடுத்துகிறோம், நம்ம உடம்புக்கு வந்து ஒத்து போகக்கூடிய அந்த மெட்டீரியலை பயன்படுத்துகிறோம். அப்போ நமக்கு அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளை மெருகேற்றுறது, நமக்கு உகந்த நிறம், நமக்கு எதெல்லாம் மேட்சிங்காக இருக்கும், நமக்கு என்ன மாதிரி ஸ்டைல் ஒத்து போகுது, இதெல்லாம் தான். இப்போ சில பேருக்கு சில ஹேர் ஸ்டைல் ஒத்து போகாது, சிலருக்கு சிலது ஒத்து போகும். அந்த மாதிரி நம்மளை க்ரூம் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் எண் கணிதம். அப்போ ஆஸ்ட்ராலஜி சப்ஜெக்டில் ஒரு அலைடு சப்ஜெக்டாக வாஸ்து இருக்குது, நியூமராலஜி இருக்குன்னா, இப்போ நியூமராலஜிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூல்னும் போது உங்களுடைய மைண்டை வந்து இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் சுகம் இல்லை அப்படின்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு வச்சுங்க. நீங்கள் இந்த எண் அந்த எண் நான் பர்டிகுலராக மீன் பண்ணல. பட் வெளியே நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க, உங்களை பார்த்து எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க, யூ ஆர் லுக்கிங் வெரி கான்ஃபிடென்ட், ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, உங்கள் ஷூஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து உங்களை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும், எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். நம்மளை நல்லா காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எண் கணிதம் அப்படிங்கிறது என்னென்னா, நாம் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் அந்த நம்பர் நமக்கு பாஸ் ஆகிடுச்சுன்னா, ஒரு எனர்ஜியோட பாஸ் ஆகிடுச்சுன்னா, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு கான்ஃபிடென்ஸும் அது கொடுக்கும். இதுதான் நியூமராலஜி கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ப்ரிடிக்ஷனை உங்களுக்கு எவ்ரி இயர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுடைய ஸ்டார்ஸ், உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னா, அதோட பேஸ் பண்ண தசா புக்தி ப்ரிடிக்ஷனையும் பார்த்துட்டு இதை அதோட கனெக்ட் பண்ணிங்க. இது எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு என்ன பண்ணுதுங்கிறத புரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி உங்களை நான் சந்திக்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. It's bye from Shankar Narayan. வணக்கம்.